வணக்கம் நேயர்களே, இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு, இன்று மது விலக்கு போராட்டங்களை பல்வேறு அமைப்பினர் நடத்துகின்றனர். அதை அரசு இவர்கள் தேர்தலுக்கான கூட்டணி என்று விமர்சித்துக் கொண்டிருக்கிறது. அதே சமயம் காவல்துறை அடக்குமுறை குறித்தும் மாணவர்களும் நடந்து கொள்வதும் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை அடக்குவது குறித்தும் பல்வேறு விமர்சனங்களை இந்த மதுவிலக்கு போராட்ட கட்சிகள் விமர்சனமாக தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த சூழ்நிலையில்தான் காவல்துறை உளவுத்துறை அமைப்பே நீங்கள் 3000 டாஸ்மாக் கடைகளை மூடிவிடலாம் தற்காலிகமாவது, ஏனென்றால் காவல்துறையினர் யாரும் மற்ற பணிகள் எதுவும் செய்ய இயலாத ஒரு சூழல் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் பட்சத்தில் நாங்கள் மற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை பார்க்க முடியவில்லை என்கின்ற ஒரு பரிந்துரையை அவர்கள் அரசிடமே முன்வைத்திருக்கிறார்கள். இந்த சூழலை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது? ஏற்கனவே காவல்துறை மதுபான கடைகளுக்கும் குடிப்பவர்களுக்கும் பாதுகாப்பா என்பது மதுவிலக்கு ஆதரவு அரசியல் பேசுவர்கள் தொடர்ந்து மேடைகளில் விமர்சனமாக முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் காவல்துறை அமைப்பே 3000 டாஸ்மாக் கடைகளையாவது மூடிவிடுங்கள், எங்களால் பணி செய்ய இயலவில்லை, மற்ற மக்கள் பணிகள் செய்ய இயலவில்லை என்கின்ற ஒரு பரிந்துரையை முன்வைப்பது எதை காட்டுகிறது? மதுவிலக்கு இந்த போராட்டம் எதை உணர்த்துகிறது? இதை காவல்துறை எவ்வாறு பார்க்கிறது? அரசு இன்னும் என்னென்ன முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்துதான் இன்றைய விவாத அரங்கில் நாம் விரிவாக பேச இருக்கிறோம். இந்த விவாத அரங்கில் தனது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக சமூக செயற்பாட்டாளர், பெண்ணிய சிந்தனையாளர் சுந்தரவள்ளி அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். தமிழ் மாநில முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய ஷேக் தாவூத் அவர்கள் அவரது தரப்பு கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார். மற்றும் காவல்துறை முன்னாள் அதிகாரி கருணாநிதி அவர்களும் இந்த பிரச்சனை குறித்து அவர் தரப்பு பார்வைகளை, காவல்துறை குறித்த பார்வைகளை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்க இருக்கிறார். மேலும் சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன் அவர்கள் ஒரு சில மணித்துளிகளில் நம் அரங்கில் இணைய இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. ஐயா, உங்களிடமிருந்தே ஆரம்பிப்போம். இன்னைக்கு இப்போ 2 நாள் முன்னாடி விவாதாரங்கள்லாம் நீங்கள் பேசுனீங்க. இப்போ இது காவல்துறை இதெல்லாம் என்னங்க செய்யும், எப்படி காவல்துறை பண்ணுங்கிறீங்க, நீங்கள் ரோட்டில் கல்லை விட்டு அடிக்கிறதையும் பாட்டில் அடிக்கிறதையும் காவல்துறை வேடிக்கை பார்க்குமாதிரிலாம் நீங்கள் கேட்டீங்க. இப்போ அதே காவல்துறை சொல்லியிருக்கு, கவர்மெண்ட் இப்படி டாஸ்மாக் கடைகளுக்கு பாதுகாப்பாக எங்கே போட்டிங்கன்னா அப்போ எங்களுடைய மற்ற பணிகள்லாம் யார் பார்க்குறதுன்னு எந்த காவல்துறைக்கு ஆதரவாக பேசணுங்களே அந்த காவல்துறையே ஒரு 3000 கடையாவது இப்போதைக்கு மூடுங்க, எங்களுக்கு வேற வேலை பார்க்கணுங்கிற மாதிரி வச்சிருக்கிற இந்த பரிந்துரையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்ல, நீங்க தான் அதை அப்படி சொல்றீங்க. எங்களுக்கு பார்க்க அரசுக்கு எந்த ஒரு காவல்துறையும் பரிந்துரை அனுப்புனதாகவோ கொண்டதாகவோ செய்தி வந்திருக்கு. இல்ல, செய்தி எந்ததும் இல்ல. ஆங்கில நாளில் வந்திருக்கு. இப்ப நீங்க இணையதளங்களை நீங்க மாலைமலர்.com ஓபன் பண்ணா வருது. இல்ல 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 அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்ல. அது அவங்களாகவே சித்தரிக்கப்பட்ட செய்தியாகத்தான் கருதப்படுது தவிர காவல்துறையிலயோ அரசுக்கோ அந்த மாதிரி எந்த செய்தியும் வந்ததாக இதுவரைக்கும் உளவு பிரிவு தமிழ்நாடு உளவுத்துறை இல்ல இல்ல அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்னும் தகவல் செய்தி எப்படி வரும்? இல்ல இல்ல அது இது யூகங்களுக்கு அடிப்படையில் வெளியிடப்பட்ட செய்தியை தவிர உண்மையிலே அந்த மாதிரி செய்தி வந்ததாக எங்களை மாதிரி உள்ளவர்களுக்கு சன் டிவில தான் அதை போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க மத்த இதுகள் ஊடகம் மட்டும் இல்ல நாளிதழ்களையும் இல்ல 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 இல்லவே இல்ல அந்த மாதிரி ஒரு செய்தி. அதுவும் ஊடகம் தானே அந்த செய்தி இல்லவே இல்ல. அதான் சொல்றோம். அதாவது இவங்க இந்த மாதிரி பல கற்பனையான விஷயங்களை ஊடகத்தின் மூலமாக இவங்க எதெல்லாம் எதிர்பார்க்கிறாங்களோ எதெல்லாம் எண்ணுகின்றார்களோ அதையெல்லாம் சொல்ல நினைக்கிறாங்க. அரசுக்கு அந்த மாதிரி யாரும் சொன்னதாகவோ வந்ததாகவோ எந்த தகவலும் எங்களுக்கு இல்ல. அதனால அரசுக்கு அந்த மாதிரி காவல்துறை சொல்ல முடியுமாங்கிறதும் கூட கேள்விக்குறியான ஒண்ணு. அதனால நீங்க இந்த மாதிரி நினைக்கிறீங்க அவங்க இப்படிலாம் செய்யணுங்களா? ஒரு பரிந்துரை இல்ல பரிந்துரை எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. காவல்துறை என்பது என்ன அப்படின்னு சொன்னா அரசு இடுற பணிகளை தெளிவாக பண்ண வேண்டியதுதான் காவல்துறை. அந்த மாதிரி சிந்திக்க முடியாது. இல்ல அந்த மாதிரி இல்ல, அது நீங்க தெரிஞ்சுக்கங்க. அவங்க அதை சொல்லக்கூடிய நிலையில இல்ல, அந்த மாதிரி சொல்லவும் இல்ல. அந்த மாதிரி ஒரு பரிந்துரை வந்ததாக இல்ல இல்ல அந்த மாதிரி தகவலே இல்ல. நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல அந்த மாதிரி தகவலே இல்ல. அதனால நண்பர்கள் ஒரு அந்த மாதிரி தகவலே இல்ல. ரெண்டாவது அந்த மாதிரி பிரச்சனைகளும் இல்ல. நீங்க சொல்ற அளவுக்கு பெரிய அளவுல இந்த பிரச்சனைகளும் எதுவும் இல்ல. அது மாதிரி நான் இப்ப வர்ற வழியில எல்லாம் பாத்துட்டு வர்றேன். டாஸ்மாக் கடையில அது மாதிரி வியாபாரம் தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப வர்ற உங்க டிவிக்கு வர்ற வழியில பாத்துட்டு தான் வர்றேன். அமைதியான முறையில டாஸ்மாக் கடையில வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்கு. போலீஸ் கூட இல்ல, போராட்டக்காரர்கள் அறவழியில தான் போராடுறாங்க. இல்ல அப்படி இல்ல. அவங்க ஒரு சில ஏரியாக்கள்ல பணம் வாங்கிட்டு, அதாவது இந்த நீங்க அதுதான் இப்ப நீங்க கேட்டதுனால இன்னுமே சொல்றேன். இந்த பச்சையப்பன் கல்லூரியுடைய முதல்வர் இன்னைக்கு சொல்றாரு, எங்க கல்லூரியை சேர்ந்தவனுங்களே இல்ல, அவனுங்க 2 பேர் மட்டும் தான், அதுவும் 2 நாளைக்கு முந்தி காலேஜ்ல சேர்ந்தவன் ஒருத்தன், பழைய ஆள் ஒருத்தன், 2 பேரும் தான். இந்த மத்தவங்க எல்லாம் எங்க கல்லூரி மாணவர்கள் இல்லைங்கிறாங்க. கல்லூரி மாணவர்களே இல்ல. நீங்க இல்ல, முதல்வர் சொல்றாரு, நான் சொல்லல, அந்த கல்லூரியுடைய முதல்வர் சொல்றாரு. இன்னைக்கு அதையும் இன்னைக்கு அவர் சொல்றாரு. அதையும் ஊடகத்துல தான் நான் பார்த்தேன். ஊடகத்துல அவர் சொல்றாரு, பேட்டியில அவர் சொல்றாரு,
கல்லூரி மாணவர்களே கிடையாது. அவ்வளவு நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து எங்கிருந்து வந்தாங்க? இல்ல இல்ல இதெல்லாம் தூண்டப்படுது. மாணவர்கள்ங்கிற போர்வையில வேற கலந்துருக்காங்கன்னு கூட நீங்க சொல்லலாம். கைக்கூலிகள் வேலை செய்யறதாகத்தான் மாணவிகள் வந்தாங்களே. இல்ல எல்லாமே வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது, கட்சியினுடைய தூண்டுதல் தான் நான் சொல்ல. இது உண்மையிலே கிடையாதுங்கிறதா என்னுடைய, சில ஏரியாக்கள்ல இருக்கலாமே தவிர முழுக்க முழுக்க அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. கண்டிப்பா நீங்க இது நான் உங்களுக்கு கேட்கணும், அதுக்கு முன்னாடி கேட்டுறேன். இந்த செய்தி அவர் உண்மையே இல்லைங்கிறாரு. ஆனா நாளிதழ்கள் வந்தது நீங்களும் பார்த்திருப்பீங்க, ஆங்கில நாளில் வந்தது. அவர் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தை பேர் சொல்லியே சொன்னாரு. அது தவிர்த்துமே இணையத்துல நாங்களும் பார்த்தோம். அந்த செய்தியை பார்த்ததுனாலதான் இன்னைக்கு விவாதமே ஆயிருக்கு. அது எப்படி ஊகங்கள் எதிர்கட்சிகள் பரப்பின செய்திங்கிற அவருடைய வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையா அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா முதல்ல அவர் நீங்க சொன்ன கேட்டது அத்தனையும் உண்மை. அதாவது காவல்துறைக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாது. இது வந்து நீங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து தகவல்களை கொடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு வியூ இருக்குதுன்னு தகவல்களை கொடுக்கலாமே தவிர கவர்மெண்ட்டை டைரக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் காவல்துறை. அந்த வியூ கூட கொடுக்க கூடாதா? பணிகள் பாதிக்கப்படுது. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. வியூ வேற, சஜஷன்ஸ் வேற. நீங்க வந்து காவல் பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வருது, இந்த மாதிரி பண்ணாக்கா பொதுமக்கள் இந்த இதை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் சொல்லலாமே தவிர அது கூட வந்து நீங்க அது இது பண்ண முடியாது. அவர்களை வந்து கட்டாயப்படுத்தவோ அல்லது அது பண்ணவோ முடியாது. நீங்க பண்ணணும், பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லவே முடியாது. அது வந்து கேட்டா, அது கூட கவர்மெண்ட் ஏதாவது கேட்டா, ரிப்போர்ட் கேட்டா எப்படி இருக்கு, அது வந்து உளவு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்டுட்டேன். அந்த மாதிரி யாரும் கொடுத்ததாகவோ எதுவும் கிடையாது. இப்ப இந்த போராட்டம் எவ்வளவு வலுத்தால் கூட இப்படி ஒரு பொய்யான செய்தியை எப்படி பரப்ப முடியும்? நாளிதழ்கள்ல வரும் இப்படி ஒரு நடக்காத செய்தி எப்படி பரப்ப முடியும்? அதான் எப்படியோ பரப்பி இருக்காங்க. அது யார் பரப்புனாங்கிறது தெரியல. இதான் எல்லாமே பண்றாங்களா? திமுக அதை பரப்பி இருக்கா இல்ல போராட்ட குழுவை சேர்ந்தவங்க பரப்பி இருக்காங்களா? நிறைய எல்லா கட்சிகளுமே இப்ப ஆளும் கட்சிக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. அதனால இது யார் வேணாலும் செஞ்சிருக்கலாம். இதை வந்து நம்ம இதுன்னு சொல்ல முடியாது. நிச்சயமா அவர் சொன்னது மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் எஜுகேஷன்ல கூட எனக்கு கிடைச்ச தகவல் படி அதுல ஸ்டூடெண்ட் டைரக்டா படிக்கிறவங்க, கல்லூரியில படிக்கிறவங்க இல்ல, ஒரு 2 பேர் தான் கல்லூரியில் படிக்கிற மாணவர் இளைஞர் முன்னணி மாக்காய்கா அவங்க படிக்கின்ற மாணவர்களோட பிரிவு தான். அந்த மாணவிகளுமே இருந்தாங்க. நீங்க எல்லாரும் இப்படி அவ்வளவு பெரிய இதை வந்து எப்படி மாணவர் சப்போர்ட் இல்லாம அவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்க முடியும்? அது அந்த நீங்க அந்த போராட்டம் இதை எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இதா வயலண்டா செயல்பட வேண்டிய அவசியம் இல்ல. போராட்டம்ங்கிறது ஜனநாயகத்துல போராட்டம்ங்கிறது சொல்லுங்க, அவங்க நடந்துகிட்ட விதத்துல உங்களுக்கு முரண்பாடு இருக்கும்போது ஓடுற ஆளு கையில என்னன்னா பாட்டில் 4 தூக்கிட்டு போடுறாங்க. அவன் அது வந்து மதுவிலக்கு எதிரான போராட்டம் மாதிரி தெரியல. அதையெல்லாம் கூட ஒரு மாணவன் அப்படி ஓடனா, ஒரு மாணவன் தான் கேமராவில மாட்டினான். எத்தனை பேர் கேமராவுக்கு தெரியாம கொண்டு போனாங்கிறது தெரியல. அதனால இந்த போராட்டம்ங்கிறது இந்த இதுல வந்து கொஞ்சம் தேவையில்லாம ரொம்ப அதிகப்படியா நடத்துறாங்க. யாரும் வந்து மது விலக்கு வந்து ஆதரிக்கிறவங்க யாரும் கிடையாது, மதுவுக்கு ஆதரவானவங்க யாரும் கிடையாது. எல்லாமே ஆதரவானவங்க கிடையாதுன்னா மது விலக்கு படிப்படியாக படிப்படியா தான் குறைய அரசு அப்படி சொல்லலையே, நீங்க தான் சொல்றீங்க. அதாவது நீங்க என்ன பண்றீங்க, பரிபூர்ண மது விலக்கு சாத்தியம் இல்லைங்க, ஒரு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் கூட கவர்மெண்ட் சொல்லலையே, அவகாசமே கொடுக்கலையே. நீங்க என்ன பண்ணணும்னா கேட்கலாமே தவிர ஒன்னு கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு என்ன சொல்றேன்னு கேட்டாக்கா அதுக்கு பண்ணிச்சுட்டாக்கா அதுக்கு இப்ப அரசு இல்ல. நீங்க ஈகோ இஷ்யூவா தான் பாக்குறாங்க. ஈகோ இல்லங்க, இவங்க சொல்லி அதாவது ஒரு அரசுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. அரசு வந்து நீங்க கொடுக்குற நெருக்கடிக்காக பயந்து ஒரு இது பண்ணாங்கன்னா நாளைக்கு எல்லா நெருக்கடி கொடுக்க ஆரம்பிப்பீங்க. எதுக்கு எடுத்தாலும் கொடுக்க நெருக்கடின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்போ அவங்க கட்சிக்கு தனிப்பட்ட ஆதாயமோ இல்ல, ஒட்டுமொத்தமா ஒரு பிரச்சனை எடுக்கிறாங்க. இதுல தனிப்பட்ட ஆதாயம் இல்ல. இது வந்து நீங்க நல்லா பார்த்தோம்னா முதல்ல இந்த பத்தி ஆரம்பிச்சது ஒரு பர்டிகுலர் பார்ட்டி ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் இதை எடுத்தாங்க. அடுத்தவங்க எல்லாம் என்னடா அந்த அது நல்ல இதா இருக்கே நம்ம விட்டுட்டோமேன்னு கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. அந்த நேரத்துல சசி பெருமாள் இவங்களுக்கு இது பண்ணிட்டாரு. உடனே என்ன பண்ணாங்க, எல்லாரும் அதை எடுத்துக்கிட்டாங்க. இப்பவும் அவங்களுக்கு பெருமாளுக்கு முன்னாடியே மதுவிலக்கு போராட்டம் பண்ணாரு. தொடர்ந்து மதுவிலக்கு போராட்டம் நடந்ததுடைய தொடர்ச்சி தான் சசி பெருமாள். அந்த இன்சிடென்ட் அவர் டெத்துங்கிறது ஒரு பெரிய இன்சிடென்ட் இல்லையா, அவரோட டெத்துங்கிறது ஒரு பெரிய இன்சிடென்ட். அதை உடனே பயன்படுத்திக்கிட்டு இப்ப கூட என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கிரெடிட் வரணுங்கிறதுக்காக தான் பாக்குறாங்க. ஒருத்தரை மீறி எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒண்ணு சேர்ந்த பாட்டக்கானா எல்லாரும் என்ன பண்றாங்க, நான் என்ன அவங்களுக்குள்ள விஷயம் அவங்க கோரிக்கையை நீங்க பாக்கலாம் இருக்கட்டும், அப்படி அவங்களுக்குள்ள பேசிக்கிற விதமே அவரோட நோக்கத்தை வெளிப்படுத்துது. இது வந்து அவங்க பாமக மட்டும்தான் இவங்க சொல்றாங்க இல்ல, இவங்க அவர் எல்லா கட்சிக்காரர்களும் உண்மையிலேயே மதுவிலக்கு மேல இருந்தாங்கன்னா ஒண்ணு வேண்டாம், பார்ட்டிக்காரவங்க அத்தனை பேரையும் நீங்கள் எங்க பார்ட்டியில இருக்கணும்னா குடிக்க கூடாது, உங்களுடைய உறவினர்களை இருங்க. என்ன சாத்தியமா? அப்புறம் என்ன சாத்தியம்? மக்கள் தானே அவங்க உங்க உறவினர்களை கேளுங்க,
உங்க நண்பர்களை குடிக்க வேண்டாம் என்று சொல்லுங்க. தமிழ்நாட்டுல 2 லார்ஜஸ்ட் பார்ட்டிலேயே 75 லட்சம் பேர் 1 கோடி பேர் உறுப்பினரா இருக்காங்க. இவங்களை எப்படி நீங்க இல்ல நீங்க அதை எப்படி சொல்லலாம், அப்படி சொல்ல முடியும் இல்லையா? அதை எப்படி நீங்க கட்டாயமாக்க முடியும்? அப்புறம் நீங்க அரசு மது கடைகளை தனிப்பட்ட முறையில் சொல்றீங்க. அதாவது கடையில விக்கிறதுங்கிறதுக்காகவே நான் வாங்கி தான் குடிப்பேன் அப்படின்னா, அரசு வந்து உன் உயிரை காப்பாத்திக்க ஹெல்மெட் போடுனா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, அதெல்லாம் முடியாதும்பீங்க. கடையை திறந்து வச்சுட்டு பேசாம உட்காந்தா போய் வாங்கி குடிச்சுட்டு என்ன கடையை திறந்தே அதனால குடிச்சுட்டேன். இது என்ன அது? அதாவது நமக்கு ஹெல்மெட் போட்டாலும் விபத்து வரும்ல, அதுக்கு சொல்றேன். நான் சொல்றது அரசு வந்து ஒரு உன்னை கட்டாயமாக சொல்வதே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அது எங்களுக்கு மக்கள் எல்லாரும் போடுறாங்க சார் ஹெல்மெட். ரைட். இப்ப அதான் இது வந்த உடனே இது மறந்து போச்சு. 10 மணி வரையும் கடையை திறந்து வச்சுட்டு 10 மணிக்கு எத்தனை திறந்தா என்னங்க? அதுக்கு ஒரு சேனல்ல அதுதான் பகுத்தறிவுங்கிறது. அதுதான் நீங்க கட்சிக்காரங்களுக்கு சொல்லணும். உங்க எல்லா பொது சமூகத்துல உள்ளவங்க அத்தனை பேரும் ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவர்களா தான் இருக்காங்க. அந்த கட்சிக்காரர்கள் முயற்சி எடுத்தாலே கடையெல்லாம் மூடிடலாம். கடை தன்னால வியாபாரம் படுத்து போயிடும். அதை விட்டுட்டு நீங்க மாணவர்களே வாங்க, ஆளுங்கட்சியும் இந்த குறிப்பிட்ட எதிர்கட்சிக்காரங்க சேர்ந்தவங்க நடத்துறாங்கன்னு சொல்றீங்க. அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இந்த 2 கட்சிகள் தான் நடத்துறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. தனிப்பட்ட வருமானம் இருக்கு. நான் பேசுற இது வந்து நான் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக சொல்லல. நான் ஆளுங்கட்சியில உள்ளவர்களும் இதை செய்யணும். ஆளுங்கட்சியில உள்ளவர்கள் அது மாத்திரம் அரசியல் கட்சி தானே, அவர்களும் என்ன பண்ணணும், ஒரு கண்டிஷனை போடணும். கட்சியை விட ஒரு அரசு பலம் மிக்கதா சார்? கட்சிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு கொள்கை உள்ள ஒரு இது. பட் அரசுங்கிறது நம்ம எல்லாருக்குமானது. அதுக்கு தானே சார் எதிர்பார்க்க வைக்க முடியும். திமுக அதிமுக பாமக நம்ம எதிர்பார்க்க வைக்க முடியும். ஒரு கட்சி தலைவர் மேல மரியாதை வச்சு ஒரு தொண்டர்கள் இருக்காங்க. என்ன சொன்னாலும் கேட்பாங்க, நில்லுனா நிப்பாங்க, உடனே நீ வா கடையை உடனே உடைக்கிறாங்க. நீ கடையை உடனே உடைக்கிறவங்களே நீ குடிக்காதுன்னு சொன்னா குடிக்காம இருக்க மாட்டாங்களா? அது மட்டும் எப்படி முடியாம போயிடும்? நீ சும்மா நீ கடையை உடன்றாங்க, அவன் பாட்டுக்கு கண்ணு முன்னால உடைக்கிறான். அப்படிங்கும்போது நீ குடிக்காத அப்படின்னு சொன்னா குடிக்காம இருக்க போறான். கண்டிப்பா. நீங்க இந்த பாயிண்ட் எப்படி பாக்குறீங்க? முதல்ல மதுவை பத்திய விஷயமே அந்த அடிப்படை புரிதலே இல்லாம ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்றது அந்த பிரச்சனை நாட்டுக்கு. புரியுதா? மதுவுக்கு 3 குணங்கள் உண்டு. முதல்ல அது நச்சு பொருள், 2வது அடிமைப்படுத்தக்கூடிய பொருள், 3வது வந்து போதை தரும் பொருள். 3 குணங்கள் உள்ள பொருள் எதுவுமே உலகத்துல கிடையாது. மதுவுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பொருள் விளக்கத்தை வந்து உலக சுகாதார நிறுவனம் கொடுத்துருக்கு. குடிக்கிறவங்களை பார்த்து குடிக்காதுன்னு சொல்றது ஒருத்தன் போதையில் இருக்கான், அடிமைப்படுத்தக்கூடிய பொருள் அதை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. இப்போ அடிமையை வந்து நீ வந்து விடுதலையாகி சொல்ல முடியுமா? அந்த விலங்குலேருந்து அவனை எடுத்தாதான் உண்டு. அவனுக்கு எடுத்து உதவி கொடுக்கணும், ஒரு டிஅடிக்ஷன் சென்டர் நடத்தணும். புரியுதான் சொல்லுது? இன்றைக்கு வந்து பிரச்சனையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி என்னுடைய நண்பர் சுவாமி அக்னிவேஷ் சொல்லுவார், ஹரியானாவில் வந்து பஜன்லால் பன்சிலால்னு 2 பேர் உண்டு. 2 பேரும் சட்டமன்றத்தில் வந்து அடிச்சுப்பாங்க. ஒருத்தர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார், ஒருத்தர் வந்து சீஃப் மினிஸ்டரா இருப்பாரு, முதல்வராக இருப்பாரு. அடுத்த இவரு முதல்வராக அவர் எதிர்கட்சி தலைவராக இருப்பாரு. அவங்க கட்சிக்காரங்க சட்டமன்றத்தில் அடிச்சுப்பாங்க. சாயந்தரம் 2 பேரும் உட்காந்து கணக்கு வழக்கு பார்ப்பாங்க. எதுலன்னா, ஒருத்தர் வந்து சாராய ஆலை வச்சிருந்தாருன்னா இன்னொருத்தர் அதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர். புரியுதா? இன்றைக்கு தமிழகத்தில் டாஸ்மாக் என்பது ஒவ்வொரு தடவையும் நான் உறுதியாக சொல்லுகின்றது, இது வெளிப்படையாக நம்ம பேச வேண்டிய விஷயம். உலகத்தில் வந்து போதை சந்தைகள் உண்டு. அந்த போதை சந்தையை அரசும் காவல்துறையும் சேர்ந்து அடக்கி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கும். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற டாஸ்மாக் என்பது ஒரு மாஃபியா. இந்த மாஃபியாவுக்கு வந்து அரசே தலைமை வகிக்கிறது. அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இந்த மாஃபியாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாஃபியா நிறுவனத்தில் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் 2 கட்சியில இருக்கிற அரசியல்ல இருக்கிற முக்கிய தலைவர்கள், அவருடைய பினாமிகள், அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, தோழிகள், தோழன்கள், இவங்க. அது போக இந்த பார்களை நடத்துற குண்டர்கள், தடியர்கள், கூலிப்படையினர், 2 கட்சியில உள்ள கூலிப்படையினரும் கட்சியில ஒரு உறுப்பினர்கள் தான் இந்த பாரை நடத்திட்டு இருக்காங்க. பெரிய பொய் அரசு சொல்லுது. 6800 ரூபாய் 800 சாராய கடை வச்சிருக்கோம், ஆனா பார் வந்து 4800 தான் இருக்குன்றது. அப்ப மிச்சம் இருக்கிற 2000 வந்து சட்டத்துக்கு புறம்பா நடத்தப்படுற பார். இதுல வந்து காவல்துறைக்கு பெரிய ஆதாயம் கிடைக்கிறது. 35,000 பேரை வந்து பட்டதாரிகள்னு எடுத்தாங்க வேலை. 3,500 ரூபாய் 3 வருஷம் கழிச்சோம், 3 வருஷமா 10 வருஷம் கழிச்சோம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 7,000 பேர் காலி. அந்த 7,000 பேர்ல 3,000 பேர் செத்து போயிட்டாங்களாம், குடிச்சு எல்லாம் போதையில இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த 27,000 பேருக்கு வந்து நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி பாத்தீங்க, மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தீங்க, எத்தனை பேருக்கு வந்து குடல் வெந்து போயிருக்கு, எத்தனை பேருக்கு லிவர் சிராசிஸ் இருக்கும். இது அரசா ஒரு மாஃபியா நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிற அரசு. இதுல 2 கட்சியில் உள்ள தலைவர்கள்லேருந்து கீழ்மட்ட தலைவர்கள் எல்லாருமே இந்த மாஃபியால பங்குதாரர்கள். இதுல காவல்துறையினருக்கு பெரிய ஆதாயம் இருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமா இது மாஃபியா. ஒரு சாக்கடைக்குள்ள எப்படி புழு, பூச்சி, எலி, பெருச்சாளி எல்லாம் இருக்குமோ, மோசமா இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்றைக்கு இருக்கு. ஒரு இந்த மாதிரியான டாஸ்மாக் கடை மாதிரியான ஒரு சுகாதாரம் இல்லாம, அடிப்படை வசதிகள் இல்லாம, பாதுகாப்பு இல்லாம, ஒவ்வொரு டாஸ்மாக் கடையும் வந்து ஒரு ஃபயர் கோடவுன் மாதிரி. ஒரு கொளுத்தி போட்டீங்கன்னா அவ்வளவு சாராயமே எரியும். அங்க ஏதாவது முதலுதவி பெட்டி இருக்கிறதா, தீ அணைக்கிற பெட்டி இருக்கிறதா, அதுக்கு ஜெயில் மாதிரி வச்சிருந்து சட்டத்துக்கு புறம்பா அரசே நடத்துற ஒரு
அடிப்படை வசதிகள் இல்லாம கொத்தடிமைகளா அவங்களை வச்சு அந்த ஊழியர்களையும் அடிமையாக்கி அவங்களையும் ஊழல்ல பங்குதாரராக்கி மேல்மட்டத்தில் சாராய ஆலய அதிபர்கள்லேருந்து ஆரம்பிச்சு இந்த ஒவ்வொரு குண்டர்களும் தடியர்களும் கூலிப்படையினரும் கட்ட பஞ்சாயத்து பண்றவங்கலேருந்து ஆரம்பிச்சு சாராய கடையை நடத்துற ஊழியர்கள், அப்புறம் பார்ல இருக்கிற புரோக்கர்கள், பிம்புகள், பாலியல் தொழிலேருந்து ஆரம்பிச்சு காலி பண்றதுக்குள்ள கட்ட பஞ்சாயத்து வரை எல்லா வேலையும் அங்கதான் நடக்குது. எப்படி அசுத்தமான இடத்துல எல்லா தவறான நபர்கள் அப்படிப்பட்ட இல்ல, இந்த டாஸ்மாக் நிறுவனம் அதனை ஒட்டிய பார்கள் எல்லாம் சட்டத்துக்கு புறம்பா நடந்துகிட்டு இருக்கு. எந்த விதிமுறையும் கிடையாது. ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல இருந்து அரசே 2003 எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. 21 வயசுக்கு கீழே உள்ளவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இந்த சட்ட விதிகளை உருவாக்கி இன்னைக்கு வரை 21 வயசுக்கு கீழே உள்ளவருக்கு கொடுக்கறதுக்கு அது மெக்கானிசம் எதுவுமே கிடையாது. புரியுறதா? 50 மீட்டர் கிராமப்புறத்துல 100 மீட்டரும் நகர்ப்புறத்துல 50 மீட்டரும் தாண்டி இருக்கணும். எதுல இருந்து? வழிபாட்டு தலங்கள்ல இருந்து பள்ளிக்கூடங்கள்ல இருந்து இருக்கு. அந்த 50 மீட்டருக்கு என்ன அடிப்படை ஆதாரம், எந்த பேசிஸ்ல பண்ணாங்க, என்ன ஆர்பிட்னஸ்? அரசியல் சாசனத்துக்கு எதிராகவே இந்த வேணும்னே 50 மீட்டர்ன்றது இங்கேருந்து வாசல் தூரம் அந்த ஸ்டுடியோடைய அந்த தூரம் 50 மீட்டர். ஒரு சின்ன குழந்தை கூட 1, 2, 10 சொல்றதுக்குள்ள 50 மீட்டர் கிராஸ் பண்ணும். எந்த ஒரு பள்ளி மாணவனும் டாஸ்மாக் கடையை தாண்டியோ பாரை தாண்டி இன்னைக்கு பள்ளிக்கு போக முடியாது. அப்ப இவங்களை சின்ன வயசுலயே ரிக்ரூட் பண்றாங்க. எப்படி? வாடிக்கையாளரா அவன் 18 வயசுல 14 வயசுல குடிக்க ஆரம்பிச்சானாதான் குடிகாரனாயி, புரியுறதா, தொடர்ந்து குடிச்சு அவன் வாழ்க்கையை அழிச்சிட்டு இவங்களுக்கு வருமானத்தை கொடுத்துட்டு இருப்பான் அந்த மாஃபியா குடும்பத்துக்கு. அதுல மாஃபியால எப்படின்னா தலைவர் திடீர்னு அந்த கீழ்மட்ட கூலிப்படையினரும் டமால்னு சுற்றுறது சினிமால பாத்துருக்கோம். அது மாதிரி இந்த ஊழியர்கள் செத்து போனா கூட கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அந்த மாஃபியால அவங்களும் பலிகடா ஆக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிறுவனத்தை அரசியல் நடத்திட்டு இருக்கிறத வெளிப்படையா பேசாம இதுல 2 கட்சிக்காரங்களுடைய பினாமிகளும் அவர்களும் தான் நடத்துறாங்க. அந்த கட்சியில இருக்கிற போது அவங்களுக்கு வேணுங்கிற கம்பெனிக்கெல்லாம் அதிகமான வருமானம். இந்த நேற்று அறிக்கை விட்டுருக்கிற மிடாஸ் யார் நடத்துறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுல யார் யார் பங்குதாரர், யாரெல்லாம் பின்னாடி இயக்குறாங்கன்னு எல்லாமே தெரியும். வருவாங்க, திடீர்னு பிடிக்கலன்னா வெளியில அனுப்புவாங்க, வீட்டை விட்டு வெளில போனோம்னா அந்த மிடாஸ்ல இருந்து அவங்களை அனுப்புவாங்க, வீட்டுக்குள்ள வந்து மிடாஸ்ல அவங்களை ஒரு திருப்பி டைரக்டர் ஆக்கிப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சது தானே. இதெல்லாம் நேரடியா பேசுறது இல்லை, மக்கள்கிட்ட போய் சேருது இல்லை. ஏன்னா இலவச மாயையிலையும் போதை சந்தையில வச்சு 18 குடிக்காம இருங்கன்னு ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றாங்களே. உலக சுகாதாரம் அப்படியா சொல்லி இருக்குது. குடியை பத்தி அடிப்படை புரிதல் இருந்தா பேசுவோமா? நம்ம ஒரு குடியில இருந்து ஒருத்தனை மீண்டு வர்றதுன்னா ஒரு பெரிய போராட்டம், வாழ்க்கை பூரா போராட்டம். சக்கரை வியாதிக்காரனை பார்த்து நீ சர்க்கரையில இருந்து நீ சாப்பிடாத, சர்க்கரையை கட்டுப்படுத்திக்கணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? புற்றுநோய், ஆமா நீ புற்றுநோயில இருந்து வெளியில வான்னு சொல்ல முடியுமா? அடிப்படை புரிதல் வேணுமா வேண்டாமா? பேசாம கருத்து வந்ததுன்னா எல்லாரும் எதுவும் அட்டாக் ஆயிருக்கு. அவங்களுக்கு குடிநோயாளிகள் அவர்கள் காலையில இருந்து கை நடுங்குது. அவன் அடிமையில இருக்கான். அந்த அடிமையை மீட் எடுக்கிறதுக்கு ஏதாவது செய்யறீங்களா? ஒரு லாட்டரி சீட்டுக்கு ஒரு கையெழுத்து போட்டு இவங்களால லாட்டரி சீட்டை ஒழிக்க முடிஞ்சதுல. வீட்டுல சுரண்டல் லாட்டரி இருந்தது, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது. சின்ன வயசுல காலையில எழுந்து கை நடுங்க, அவன் காலையில போய் சுரண்ட ஆரம்பிச்சிருவான். வாங்குற கூலி எல்லாம் சுரண்டிட்டு இருப்பான். அவனுக்கு சுரண்டெல்லாம் சாயந்தரம். ஏன்னா அதுவும் ஒரு அடிக்ஷன் தான். பல்வேறு விதமான அடிக்ஷன் இருக்கு. நீங்க சொல்லல இந்த இது இன்டர்நெட்ல போர்ன் என்ன சொல்றது, தமிழ்ல சொல்றது ஆபாச படங்களை பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஆபாச படத்துல பாக்குறதே பழக்கிட்டு அதுல இருந்து வெளியில வரணும்னா அல்காலிக் அனானிமஸ் மாதிரி போர்னோ அடிக்ஷன் அனானிமஸ் கூட வந்திருக்குது. நான் அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு கூட எவ்வளவு பேர் துடிக்கிறாங்க. அப்ப பல்வேறு விதமான இது மரபுவே என்ன சொல்றது, இட் இஸ் ஜெனடிக் ப்ராப்ளம், காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ். அதனால முதல்ல அரசு குழந்தைகளை பாதுகாக்கிறாங்களா, கோவிலுக்கு போறவனுக்கு பாதுகாப்பு அடிப்படை அறிவு என்ன சொல்றது, நமக்கு உள்ள உயிர் வாழும் உரிமை, கல்வி, இலவச கட்டாய கல்விக்குள்ள உரிமை, இதெல்லாம் மீற மாதிரி ஒரு மாஃபியா நிறுவனத்தை நடத்திக்கிட்டு கொஞ்சம் கேவலமான ஒரு நிறுவனம் சார் சொல்றாரு. இப்ப நடத்துற போராட்டங்கள் முழுக்க அரசியல் தானே ஒழிய மக்கள் தன்னெழுச்சி இல்ல. அதுதான் அவங்க 2 பேருமே சொன்னாங்க. மாணவர்கள் தன்னெழுச்சியா போராடுறாங்க, மக்கள் தெருவுக்கு போராடுறாங்க, நீங்க மட்டும் தான் சொல்றீங்க. அவங்க 2 பேரும் தெளிவா சொல்றாங்க. இவங்க எல்லாம் ஒரு தேர்தலுக்காக இன்னொரு 8 மாசத்துல வரப்போகுது, அதுக்காக அவங்க பண்ணிக்கிட்டு தங்களுக்கு ஒரு இதை ப்ரொஜெக்ட் பண்றதுக்காண்டி மது விலக்க வைக்கிறாங்களே ஒழிய இவங்க பின்னணி இல்லாம மக்கள் எல்லாம் பண்றது இல்ல. அது முழுக்க வன்முறை தான் பண்றாங்கிறது அவங்களுடைய வாதம். எப்படி பாக்குறீங்க? தோழர் சொன்னதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும். போதை அப்படின்னோடனே நம்ம டாஸ்மார்க் மட்டும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு குறிப்பா மாஃபியா கேங் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பண்றாங்க. பள்ளிக்கூடங்களின் கல்லூரிகள் இருக்கிற பகுதிகளில் மிகப்பெரிய அளவுல பவுடர் மாதிரி இருக்கிற போதை மருந்துகளை எல்லாம்
பணக்கார வீட்டு குழந்தைங்களை டார்கெட் வச்சு இலவசமா கொடுக்கறது. இலவசமா கொடுத்துட்டு அந்த குழந்தைங்க போய் அவங்களுடைய நண்பர்கள் கூட்டிட்டு போய் இது நல்லா இருக்கும் இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்க்கிளை உருவாக்குறது. இந்த சர்க்கிளை உருவாக்கிட்டு இவங்களுக்கு போதைப் பொருளை கொஞ்ச நாளைக்கு இலவசமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரும் பொருள் தேடி கொடுப்பது. அப்புறம் பெரும் பொருள் அவங்க கொடுத்துட்டு இதை வாங்கி சாப்பிடுவாங்க. இப்படி சொல்லவே முடியாது. இல்ல மாஃபியா கேங்குக்கு பெரிய அளவுல காவல்துறை சப்போர்ட்டும் பெரிய அளவுல அரசு காவல்துறை சப்போர்ட் இல்லாம எந்ததுமே நடக்காது. நீங்க அதை பத்திரம் புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு இவர் பேசும்போது சொன்னாரு பச்சைப்பா கல்லூரியில போராடினவங்க மாணவர்களே இல்ல அப்படின்னு ஒரே அடி அடிச்சாரு. இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் இருக்கு. இல்ல அவரு பிரின்சிபல் சொன்னதா. ஆமா, நான் இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. ஏன்னா மாணவர்கள் போராட ஆரம்பிச்சோடனே உடனே 2 நாள் லீவ் விட்டாங்க அந்த கல்லூரி. ஏன் லீவ் விடணும்? உங்க கல்லூரி பசங்க தான் ஒண்ணும் பண்ணலையே, நீங்க ஏன் லீவ் விடுறீங்க? அப்ப லீவ் விட்ட உடனே நீ அடுத்த மாணவர்களுடைய தன்னெழுச்சியை அடக்குவதற்கான ஒரு வேலை தான் அந்த லீவ் விடுறது. நான் மாணவியா இருந்து நான் போராட்டம் பண்ண காலத்துல இருந்து பாத்திருக்கேன். லீவ் விடுறதையும் காலேஜ் ஹாஸ்டலுக்கு லீவ் விடுற விஷயத்தையும் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எனவே இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. லீவ் விட்டோம்னா பிசு போகலாம் அப்படின்னு. இன்னொன்னு அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உள்ள போய் அந்த கடையை நொறுக்குறது 2 பசங்க தான். ஆனா 15 பேர் மேல நீங்க வந்து வெளியே வர முடியாம அஃபென்ஸ்ல உள்ள தூக்கி போட்டிருக்கீங்க. புழல் சிறையில ஜாமீன்ல வெளியே வர முடியாத ஒரு இதுல போட்டிருக்கீங்க. பொதுச்சொத்துக்கு சேதம் விளைவிக்கிறதா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அம்மையார் ஜெயிலுக்கு போனாங்கன்னு சொன்ன உடனே தனியார் பொதுச்சொத்துகளையும் பெரிய அளவுல அடிச்சு நொறுக்குறாங்க. அவங்க மேல எந்த விதமான விஷயமே இல்ல. நான் இதை ஆதரிக்கல. தெளிவா ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு போராட்டத்தினுடைய வடிவத்தை நான் தேர்ந்தெடுக்க முடியாது. நீங்க தெளிவா சொன்னீங்க. ஐயா சசி பெருமாள் அவர்கள் போராட்டம் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனாரு. அவருடைய பலகட்ட போராட்டம் பண்ணாரு. காலில் விழுந்தாரு, குடிகாரங்க காலில் விழுந்தாரு, தெருவா போய் உண்ணாவிரதம் இருந்தாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா ஒருத்தரை கண்டுக்கல. அதுக்காக கொஞ்சம் கூட மனசு இறங்கி வரல. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஜனநாயக மாதர் சங்கம், திராவிட இயக்கங்கள், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் போன்ற அமைப்புகள் எல்லாம் சாத்வீகமான முறையில தெருவில் இறங்கி பிரச்சாரம் பண்ணாங்க, மக்களை திரட்டி போராட்டம் பண்ணாங்க, போட்டுகிற போராட்டத்தை பண்ணாங்க. இது மாதிரியான போராட்டங்கள் தொடர்ந்து 3-4 வருஷமா பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இடையில இன்னும் கூட நடந்தது. எல்லா இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 வருஷம் நீங்க ஊடகங்களை பாத்தீங்கன்னா பெண்கள் தன்னெழுச்சியாக திரண்டு அவங்க பள்ளிக்கூடத்து பக்கத்துல இருக்கிறது, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற கடைகள் இதெல்லாம் வந்து மூடணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எந்த மூவ்மெண்ட்டும் கிடையாது. அவங்க டைஃபி எஸ்எஃப்ஐ எந்த மூவ்மெண்ட்டும் கிடையாது. பெண்கள், குடும்ப பெண்கள் டைஃபி எஸ்எஃப்ஐ 24 அதுக்காக போராடிட்டு இருக்காங்க. பெண்கள், மத்தவங்க திராவிட இயக்கம் சார்ந்த நண்பர்கள் எல்லாரும் போராடுறாங்க. பின்னாடி மூவ்மெண்ட் இருக்குன்னு அவங்க இவங்க வந்து இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இன்னொன்னு நீங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் மூவ்மெண்ட் எல்லாம் கிடையாது. ஒரு புதுசா வந்து இன்னைக்கு சசி பெருமாள் செத்த ஏரியாவிலேயும் ஒரு புதுசா 2 கடையை கொண்டு வந்து வைக்கும் போது மக்களுக்கு என்ன கொந்தளிப்பு வருதுன்னா, ஒரு மனுஷன் செத்து இன்னும் பணத்தை கூட அடக்கலையா, அதுக்குள்ள இன்னொரு கடையை புதுசா திறக்கிறீங்களான்னு யாருக்குமே மனசுல ஒரு கோவம் வரும். அந்த நியாயமான கோவம் போராட்டமா வருது. நேத்து நீங்க ஊடகத்தை பாத்தீங்கன்னா ஒரு அம்மா அழுகுறாங்க. என் புருஷன் டெய்லி கொண்டு வந்தா குடிச்சிட்டு அடிக்கிறாயா, எனக்கு சாப்பாடு இல்ல, என் பிள்ளைய படிக்க வைக்க முடியலன்னா இடுப்புல இருக்கிற குழந்தை அவங்க அம்மா அழுகிறத பார்த்து தேம்பி அது அழுகுது. எனக்கு ரொம்ப என்ன நடக்குதுன்னு தெரியாம அது அழுகுது, அம்மா அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க சொல்லும் போது நாங்க எங்கயா போவோம், 3 வருஷமா நாங்க சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த சாராய கடை நாசமா போற கடையை அடைச்சிட்டாங்கன்னா என் குடும்பம் நல்லா போயிரும் இல்லையா. ஒரு சாமானிய பொம்பளை வந்து உட்காந்து அழுகுறாங்க ஊடகத்தினுடைய முன்னாடி. அவங்களுடைய கண்ணீர்ல போலித்தனம் இல்லைங்க, அவங்க பெரிய அரசியல் பின்புலம் இல்லைங்க, யாரும் சொல்லி கொடுத்து அவங்க பேசலங்க, அவங்க அடிப்பட்ட வறுமையில இருந்து அவங்க பேசுறாங்க. சோ போராட்டங்கள் சில இடங்கள்ல அரசியலாக முன்வைக்கிறார்கள், மாற்று கருத்து இல்ல. பல இடங்கள்ல சமூக மாற்றத்திற்கான போராட்டங்களாக இயக்க பின்புலம் இல்லவர்கள் போராடிட்டு இருக்காங்க. அது தொடர்ந்து வருகிற போராட்டம். மற்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் மாணவர்களுடைய போராட்டம் தன்னெழுச்சியாக இருக்கிறது, மற்றவர்களுடைய போராட்டம் தன்னெழுச்சியாக இருக்கிறது. இதுல இன்னொரு குறிப்பு, மாணவர்கள் ஏன் போய் சூறையாடுறா அப்படின்னா அது தப்புதான், அராஜகம் பண்ணக்கூடாது, அறவழியில போராடணும்ன்றதெல்லாம் தெரியும். என்ன மாதிரியான மனநிலைக்கு இன்னைக்கு அரசாங்கம் கொண்டு வந்துட்டாங்க இவங்கள அப்படின்னு சொன்னா, அறவழியில போராடி இதுவரைக்கும் உயிரை விட்ட பிறகும் அரசாங்கம் மௌனமாக இருக்கிறதே. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு மாணவர் அமைப்பு போய் ஒரு கடையை உடைச்ச உடனே அது பெரிய இஷ்யூ ஆகுது, ஊடகங்கள்லாம் அதை காட்டுறாங்க. உடனே பாத்தீங்கன்னா அங்கங்க அதுக்கு எதிர்ப்பான விஷயங்களை முன்வைக்கிறாங்க மக்கள். எனவே தன்னெழுச்சியாக போராட வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்குன்னு பாக்குறோம். கிட்டத்தட்ட 37% இளைஞர்கள் குடிகாரர்களா மாறிட்டாங்க. வீட்டுக்கு இருக்கிற சாமானியர்கள் சம்பளத்தை கொண்டு போய் சேர்க்கிறதே இல்ல. இன்னும் சொல்ல போனா பெண்கள் திரட்டப்படாத தொழில்கள் அதிகமா ஈடுபடுத்தப்படுறாங்க. எனவே அவர்களுடைய ஊதியம் மிக குறைவு. எனவே வீட்டுல இருக்கிற பொருளாதார சூழ்நிலை ரொம்ப பின்தங்கி போற சூழ்நிலையா இருக்கு. ஒரு நாளைக்கு 5 பேராவது குறைஞ்சபட்சம் கல்லீரல் நோயில ஒரு டிஸ்ட்ரிக்ட் செத்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் வந்துட்டு இருக்கு. சோ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில பொருளாதார பிரச்சனையும் குடும்பத்துல சண்டை அடிதடி, நீங்க ஊடகத்துல இந்த ஒரு வாரம் போட்டு இருக்கிற அத்தனை பெண்களுடைய பேட்டியும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, பைட்ட நீங்க பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க. யார் வீட்டுக்கோ போறதுக்கு பதிலா என் வீட்டுக்கு கதவு தட்டுறாங்க,
3 மணிக்கு குடிச்சிட்டு வந்து வீட்டு கதவை மாத்தி தட்டுறாங்க. இதெல்லாம் இந்த சமீபமா இந்த 3-4 மாதத்துல நடக்குதா? 4 நாட்களா இல்ல ஆல்ரெடி நடக்குது. இந்த 4 நாட்களாக தேர்தல் கிட்டத்துல வரும்போது தட்டிடுவான். அடுத்த தொடர்ந்து இயக்கங்கள் போராடிக்கிட்டு பண்ணுகிறவர்கள் பண்ணலன்னே சொல்லுங்க. ஆனா அதை தாண்டி உங்களுடைய கருத்து ஏற்புடையது. இன்னைக்கு இவங்க சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இந்த வாய்ப்பு வந்திருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெளியே வர்றாங்க. முன்னாடி வந்து தனியா ஒரு 10 பேரை திரட்டிட்டு போகும்போது அதுக்கான மாசு வேற. இன்னைக்கு ஊரே செஞ்சுட்டு இருக்கு. ஒரு மதுவுக்கு எதிராக ஊரே விழிப்புணர்வு இருக்கும்போது ஏன் பங்குக்கு நான் வெளியே வரேன்னு வெளியே வர்றாங்க. அந்த யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். மற்ற பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் பண்ற ஓட்டு வங்கி விஷயங்களை நீங்க தனியா வச்சு விவாதம் பண்ணிக்கலாம். ஆனா தன்னெழுச்சியாக பெண்கள் கண்ணீரோடு தன்னுடைய கதைகளை மக்கள் மத்தியில வைக்கிறாங்க. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நாராயணன் சார், இன்னொரு விஷயம் வந்து இப்ப வந்து டாஸ்மார்க் இல்லாத தமிழகமா போதை இல்லாத தமிழகமா, ஏன்னா ரெண்டும் வேற வேற விஷயமா இருக்கு. இப்ப மேடமே இந்த அபின் பிரவுன் சுகர் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி சொன்னாங்க. இப்ப இந்த மதுவிலக்கு கொண்டு வந்த காலகட்டங்கள் இருக்குல்ல, கருணாநிதி மதுவிலக்கு எடுத்தாரு. ஆனா மதுவிலக்கு அவரே 74ல கொண்டு வந்தாரு. இவர் வந்து தாய் மீது ஆணையா கொண்டு வர மாட்டேன்னு எம்ஜிஆர் சொல்லிட்டு 81ல அவரே கள்ளுக்கடை சாராய கடையை கொண்டு வந்தார். அவரும் மதுவிலக்கு ஆதரித்தவர் தான். அப்புறம் இவங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 91 முதன்முறை வரும்போது உங்களுக்கு தெரியும், கருணாநிதி கொண்டு வந்த மலிவு விலை மதுக்கடைகளை நான் நிறுத்தி விட்டு உங்க மதுவிலக்கை கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. அவங்களும் கொண்டு வந்தாங்க, அவங்களாலையும் அதை முழுசா கொண்டு வர முடியல. அப்ப 3 முதலமைச்சர்கள் வந்து நினைச்சு கொண்டு வந்து அதை அமல்படுத்த முடியாத ஒரு சூழல் வந்துச்சுல. அப்ப ஏதோ ஒரு நிர்வாக சிக்கல் இருக்கா அந்த மது வழக்குல? எதனால அந்த 3 முதலமைச்சர்களும் இதை சொல்லிட்டு செய்ய முடியல? நான் முதல் ரவுண்டிலே பேசிட்டேன். இன்னைக்கு வந்து மது சந்தை வந்து யாருக்கு லாபம் அது எம்ஜிஆர் காலத்திலே இருந்ததா? நீங்க சொன்ன இதே சூழல் 81 அன்னைக்கு வந்து இதுல வந்து ஒரு பெரிய வருமானத்தை அவங்க யோசிக்கல. எப்படி நம்ம பாத்துட்டாங்க. நம்மளுடைய அரசியல் வந்து படிப்படியா கெட்டு போய் சாக்கடையா இருக்கிறதுக்கான ஒரு அடையாளமா தான். நீங்க வந்து ஒரு மிரர் மாதிரி தான், ஒரு கண்ணாடி வச்சு பிரதிபலிப்பா தான் இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கணும். அன்றைக்கு 1950 அரசியல்வாதிகள் எப்படி இருந்தாங்க, 60 எப்படி இருந்தாங்க, 70 எப்படி இருந்தாங்க பார்த்துட்டே வர்ற போது இன்னைக்கு சாக்கடையா நாரி போய் கிடக்குது இல்ல. அப்போ அப்படித்தான் இருக்கும். அதனாலதான் சொல்றது, இன்றைக்கு அரசியல் வந்து மாஃபியா கையில இருக்குது. இன்றைக்கு குற்றவாளிகள் கிரிமினல்கள் கையில தான் அரசியல் இருக்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப கிரிமினல்கள் அந்த வேலையை தான் செய்துட்டு இருப்பாங்க. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அரசியல சுத்தம் பண்ண வேண்டி இருக்குது. இது ஏன் ஒரு நிமிஷம் 1 2 வந்து கண்டனத்துக்குரியது. அதெல்லாம் சொல்லாதீங்க. எல்லாம் கிரிமினல் சொன்னார்னா அப்ப இவர் வந்து யாரு? அரசியல்வாதி எல்லாம் கிரிமினல்னா இவர் யாரு? அரசியல்வாதிகள் இந்த ஊர்ல பிறந்திருக்க இவர் யாரு? அரசியல்வாதி எல்லாம் கிரிமினல்னா இவர் யாரு? முதலமைச்சர் கிரிமினலா? என்ன பேச்சு பேசுறாரு? ஊடகத்துல உட்கார்ந்து என்ன பேசணுங்கிறதுக்கு நாவடக்கம் வேணும். நாவடக்கம் இல்லாம கிரிமினல் சொல்லாதீங்க. இன்னைக்கு 60ல எவ்வளவு சொல்லி முடிக்கிறேன். 60ல எத்தனை பேர் வந்து பாராளுமன்றத்தில் கிரிமினல் இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்கன்னு தான் தெரியும். அது மாதிரி இன்னொரு விஷயம், நாவடக்கத்தை பத்தி பேசுறோம்ல, அவங்க சொன்னாங்க பெண்கள்லாம் அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் சொல்ற போது இப்ப 3 மாசம் தான் முன்னெல்லாம் சொல்ல முடியலன்னு கேட்டாங்க. காலங்காலமா கஷ்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு தான் குரல் கொடுப்பதற்கு ஒரு மைக் வந்திருக்கு. நிர்பயாக்கு முன்னால பாலியல் வன்முறை நடந்தது கிடையாது. அந்த மாதத்துல காலங்காலமா இருந்துட்டு பாலியல் நிர்பயால வந்து அந்த பாலியல் வன்முறை மிகப்பெரிய அளவுல நடந்து அதிர்ச்சிக்குள்ளாயி அதுக்கப்புறம் தானே எல்லாருமே வந்தாங்க. மக்கள் தன்னெழுச்சியா வரலையா? அப்ப அரசியல் கட்சிகளும் வந்தாங்க. எங்கெல்லாம் எப்ப அரசியல் கட்சிகள் வருவாங்கன்னோ அங்க மக்களுடைய தன்னெழுச்சி இருக்குன்றத புரிந்து கொண்டு அப்ப அது ஆதாயம் இருக்கிறதுனாலதான் அந்த அரசியல் கட்சிகள் அது பின்னால மக்கள் பின்னால வர்றாங்க. தமிழகம் முழுவதும் மக்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் பல்வேறு இயக்கங்கள் வந்து பல்வேறு மக்கள் வந்து தன்னெழுச்சியா தினசரி போராடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்காங்க. இது வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு தஞ்சாவூர்ல. இப்ப நம்ம பேசுற போது எத்தனையோ இடத்துல தினசரி பல இடங்கள்ல இருக்குது. என்ன பிரச்சனை இருக்கு? மக்கள் வந்து பெரிய நெருக்கடியில இருக்காங்க. ஒரு நாளுக்கு மேல அவங்களால போராட முடியாது. அடுத்த நாள் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க? கூலிக்கு என்ன பண்ணுவாங்க? அதை விட்டுட்டு வர முடியாது. இன்றைக்கு அந்த மாதிரியான ஒவ்வொருத்தரும் பொருளாதார விதத்திலையும் மற்ற விதத்திலையும் குடும்பங்கள்லாம் சிக்கல்ல இருக்குது. 4 சுவத்துக்கு உள்ளுக்குள்ள வந்து சுனாமி வீசிக்கொண்டிருக்கிறது புரிந்து கொள்ளும். அப்ப அந்த சுனாமி வீசிக்கொண்டிருக்கிற சூழல் இருக்கிறவங்க வந்து தொடர் போராட்டத்துக்கு அவங்களை தயார் பண்ண முடியாது. அரசியல் கட்சிகளையும் பிரியாணியும் சாராயத்தையும் கொடுத்துதான் கொண்டு வர வேண்டி இருக்கிறது. அப்ப தன்னெழுச்சியா மக்கள் வரணும்னா அவங்க தியாகம் பண்ண வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரியான வன்முறையை சந்திக்க வேண்டியிருக்கு. எத்தனை மக்களால முடியும்? தன்னெழுச்சியோடு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் ஒருங்கிணைக்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இருந்தது இவ்வளவு நாளும். இன்றைக்கு எப்படி நிர்பயா வன்முறை சம்பவத்திற்கு பிறகு எழுச்சி பெரிய அளவு வந்திருக்கும். டாஸ்மாக் இல்லாத சூழ்நிலையில் வந்து ஒரு மாதிரி இப்ப வந்து அவங்களுக்கு வந்து இந்த டாஸ்மாக் கிடைக்காத பட்சத்துல
உடனே அவங்க மதுவை மறக்க முடியுமா? போதைக்கு ஆல்டர்னேட்டிவா வேற தப்பான வழியில போக வாய்ப்பு இருக்குல்ல? அதெல்லாம் வந்து அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஏற்படுத்திட்டு தானே நம்ம அப்படி எல்லாம் கிடையாதுங்க. அப்படி கிடையாது. எல்லாத்தையுமே வந்து நான் என்ன சொல்றேன், எதுவுமே கருப்பும் கிடையாது வெள்ளையும் கிடையாது. அரசியல்வாதிகள் உட்பட நான் ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் எல்லா அரசியல்வாதிகளும் கிரிமினல் சொல்லல. ஆனா இன்னைக்கு கிரிமினல் மயமாயிருக்கிறது தான் சொன்னேன். அதற்காக ஊழல் மயமாயிருக்குன்னா இப்ப எல்லாரும் ஊழல்வாதிகள்னு அர்த்தம் இல்ல. இப்ப இன்றைக்கு வந்து சமூகம் ஊழல் மயமாயிருக்குன்னா இப்ப சமூகத்தில் உள்ளவங்க எல்லாம் எல்லாமே ஊழல்வாதிகளான்னு கேட்கறதுல அர்த்தம் இல்ல. அது மாதிரி இன்றைக்கு எதையுமே கருப்பாவோ வெள்ளையாவோ பார்க்க முடியாது. நீங்க பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை, என்றைக்குமே இருந்து கிடையாது. ஒரு நிமிஷம், மது என்பது காலம் காலமாக நீங்க என்ன சொல்றது, இந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து ஆரம்பிச்சு கிரேக்க நாகரிகத்துல இருந்து மது அவனுக்கு வேற இடத்துல கிடைக்காதா? சொல்லி முடிக்கிறேன். மது என்பது மக்களுடைய கலாச்சாரத்தில் நாகரிகத்தில் இருந்த ஒரு பொருள். எப்படி நம்ம வந்து உணவு சாப்பிடுறோமோ, பாயாசம் சாப்பிடுறோமோ இல்லையா, அது மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. அது வெள்ளைக்காரர்கள் வந்துதான் அது வியாபாரத்துக்கான பொருளாக்கினாங்க. அது இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்து உலகமயமாக்கப்பட்ட சந்தை பொருளாதாரத்துல போதை சந்தை ஒரு பெரிய சந்தை. அது இன்றைக்கு அரசே கையெடுத்து, அதனாலதான் சொல்ற மாஃபியா மாதிரி நடத்தி கொண்டிருக்கிற அரசு வந்து இந்த தீங்க கட்டுப்படுத்த வேண்டிய அரசே வந்து இலக்கு வைத்து விற்று கொண்டிருக்கிறது. எப்படி புலி வரும்னு பயமுடுத்துறாங்களோ அது மாதிரி இந்த கள்ளசாராயத்தினால சாவு ஏற்படும்ன்றத ஒரு துருப்பிச்சீட்டா கள்ளசாராயம் அதிகரிக்குமா? அதெல்லாம் இன்றைக்கு கூட கள்ளசாராயம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் அதிகரிக்காது. அடிப்படையில ஒரே நிமிஷம், கள்ளசாராயத்தை கம்ப்ளீட்டா இப்படியே பேசுறீங்க. ஒரு மற்ற சாராயத்துல வந்து அந்த காலத்துல வந்து விஷயத்தை பத்தி நாங்க எந்திரிச்சு போயிடலாம். அந்த காலத்துல எப்படின்னா மெத்தனால் கலந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெத்தனால் கலந்து இறப்பு மெத்தனால வந்து கட்டுப்படுத்திட்டாங்க. அது ஹோல்சேல்ல மட்டும்தான் பண்ண முடியும், ஆலைகள்ல மட்டும்தான் பண்ண முடியும், லோக்கல்ல டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. அதனால இப்ப இன்றைக்கு பெரும்பாலும் மெத்தனால் என்னதாங்க சொல்ல வர்றாரு வந்து அதிகமா நிப்பாட்டணுமா இல்ல கண்டினியூ பண்ணணுமா? மதுவுக்கு அப்படியே கேள்வி அவர் என்ன சொல்றாரு, அவர் அவர் கேளுங்க. போதைங்கிற கான்செப்ட் வந்து இப்போது திமுக ஆரம்பத்தில் என்ன சொல்ல வர்றாரு? கேட்டீங்களா முதல்ல மிச்ச போதை பொருட்கள் எல்லா போதைப் பொருட்களும் சட்டத்தால அபீனா இருந்தாலும் கஞ்சாவா இருந்தாலும் இதெல்லாம் சட்டத்தால அங்கீகரிக்கப்படாத ஒரு போதை. இப்ப இந்த டார்கெட் இப்ப என்ன சொல்றாங்க, கடையை முடிக்கணுமா இல்ல திறந்து வைக்கணுமா? அப்புறம் பேசுறேன். அவர் தான் பேசுறாரு. 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழக முதல்வருக்கு ஒருங்கிணைந்த மது கட்டுப்பாட்டு கொள்கை வரைவு தயாரிச்சு அனுப்பிச்சவங்க நாங்க. மது கட்டுப்படுத்துறது ஒருங்கிணைந்த என்ற வார்த்தையை இன்டகிரேட்டட் அப்ரோச் டு ஆல்கஹால் ஹார்ம் கண்ட்ரோல் பாலிசி, மது தீங்கு கட்டுப்பாட்டு கொள்கை, ஒருங்கிணைந்த மது தீங்கு கட்டுப்பாட்டு கொள்கையை வரைவு செய்து அதை வந்து அரசுக்கு, தமிழக அரசுக்கு அனுப்பிச்சவங்க தாங்க. அதனால மது எப்படி எல்லாம் கட்டுப்படுத்தணும், அதை எப்படி ரெகுலேட் பண்ணணும், எப்படி 21 வயசு கீழே கண்டிப்பா மது விலக்குங்கிறது வந்து இப்ப வந்து ஒரு நிர்வாக அடிப்படையிலும் சரி, ஒரு மருத்துவ அடிப்படையில், மக்களுடைய உடல்நல அடிப்படையில் கூட இப்ப சாத்தியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த அரசு குறைந்தபட்சம் இந்த டார்கெட் பிக்ஸ் பண்ணுதுங்கிறப்ப மதுவை குடிக்க வேற வழி இல்லாம விக்கிறது வேற, கண்டிப்பா குடிச்சே ஆகணும், வித்தே ஆகணுங்கிற ஒரு நிலை வரும்போது வந்து அது கண்டிப்பா இந்த அரசு மது குடிப்பதை ஊக்குவிக்குது இல்லையா? தவிர்க்காம இருக்க வேணாம், தவிர்க்காம இருக்க வேணாம், ஏன் ஊக்குவிக்கணும்? இல்ல அதுதான் இந்த இடத்துலதான் நீங்க எல்லாருமே திரும்ப திரும்ப என்னங்கிறீங்கன்னா காலத்தை கடந்து வந்து நிக்கிறீங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தேர்தல் 2016 வரும்போதுங்கும் போதுதான் உங்களுக்கு இந்த நாணயம் பிறந்திருக்கு. டார்கெட் இப்ப இன்னைக்கு நேத்து பிக்ஸ் பண்ணாங்களா இல்ல 10 நாளைக்கு முன்னால பிக்ஸ் பண்ணாங்களா சொல்லுங்க. 2011ல இருந்தே அப்ப நீங்க அப்ப வந்து உங்களுக்கு இந்த இயக்கங்கள்லாம் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு நிலை வரும்போது எதையாவது பிடிச்சு உழுக்கணும். அப்ப சசிபெருமாள் மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த கையில எடுத்துக்குவாங்க. அந்த கையில எடுத்துக்கிட்டு இப்ப அந்த சபத்தின் மேல அரசியல் பண்றாங்க. அதுக்கு இவங்க எல்லாம் அந்த பாடம் நாராயண மாதிரி ஆளுகள் என்ன செய்யறாங்க, நாங்க இதை போட்டு கொடுத்துட்டோம், அதை போட்டு கொடுத்துட்டோம், அதுபடி பண்ணணும், இதுபடி பண்ணணும். இவர் சொல்றதே அரசு செய்யுமா? நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட, இவர் அரசுல என்னவா இருக்காரு? இவருக்கு அரசு ஏதாவது உத்தரவு போட்டிருக்காங்க? இவர் சொல்றது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இல்ல இவர் சொல்றது அரசு கேட்குமா? அப்ப யார் சொல்றது அரசு கேட்கல. கருத்து தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப கருத்து சொன்னதை கேட்கலைங்கிறதுக்காக அவர் கோவப்படுறாரு.
உடனே அவர் என்ன சொல்றாரு, அரசியல்வாதிகள் கிரிமினல்ங்கிறாரு. அப்ப இது என்ன அர்த்தம்? அப்ப யார் அரசை நடத்துறது, யார் நடத்துறது சொல்லுங்க. அதனால இது வந்து டாஸ்மார்க்கை பொறுத்தவரை அரசுக்கு இந்த நிலவரம் எல்லாம் தெரியுங்க, தெரியாது ஒண்ணும் கிடையாது. எப்ப செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், அதுல வந்து நீங்க அதனால அரசு வந்து கண்டிப்பாக எப்ப செய்யணும், எப்ப செய்யணும். டார்கெட் எப்படி தெரியுமா பிக்ஸ் பண்றாங்க, அத சொல்லணும்ல. டார்கெட் சும்மா எல்லாம் பிக்ஸ் பண்ணலங்க. இத்தனை 1000 கோடி சம்பாதிக்கணும்னு சொல்லி ஒரு இலக்க வச்சுட்டு போனா பரவாயில்ல. என்ன மாதிரி டார்கெட் பிக்ஸ் பண்றாங்கன்னா, முதல்ல ஒரு சுற்றறிக்கை தயார் பண்றாங்க. ஒவ்வொரு கடைக்கும் தனித்தனி சுற்றறிக்கை. என்ன மாதிரி போகுதுன்னா, உங்க கடையில எந்த சரக்கு அதிகமா விக்குது, அந்த சரக்குடைய லிஸ்ட எடுங்க, அத டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கொடோனுக்கு அனுப்புங்க. அந்த கொடோன்ல இருந்து அந்த சரக்கை இறக்குமதி பண்ணுவாங்க, நீங்க அதை வித்து காசு கொடுங்க. நான் கேட்கிறேன், 1300 பள்ளிக்கூடத்துல மூடிட்டு எங்க தோடர்கள் வாழக்கூடிய ஊட்டி மலையில பள்ளிக்கூடம் கிடையாது, ரோடு கிடையாது, பொது விநியோகம் பொருள்கள் கொடுக்கறதுக்கான ரேஷன் கடை கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது. ஆனா அங்க டாஸ்மார்க் இருக்கு, பத்திரிகையில போடுறான். அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அடிப்படை சுகாதாரம், அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு இடத்துல டாஸ்மார்க் போய் உட்கார முடியும் அப்படின்னா அரசு எதை டார்கெட் பண்றது? ஒவ்வொரு கொடோனுக்கு இவ்வளவு பணம் கொடுத்து இவ்வளவு பொருளை வாங்கி விற்கணும். கடைகள் இல்லாத கடைகள் இடத்துல எல்லாம் புதுசா நிறைய தொடங்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா 60 பள்ளிக்கூடத்துக்கு மேல இங்க தமிழ்நாட்டுல, குறிப்பா சென்னையில இந்த வருஷம் மூடப்பட்டிருக்கு. யாருக்காவது தெரியுங்களா? ஆனா தெருவுக்கு ஒரு டாஸ்மார்க் கடை இருக்கு. போன வருஷம் வள்ளுவர் கோட்டை சிக்னல்ல ஒரே ஒரு டாஸ்மார்க் கடை இருந்தது. இந்த வருஷம் வள்ளுவர் கோட்டை சிக்னல்ல ரோட்டு மேல 2 கடை 10 அடி தூரத்துல இருக்கு. நான் என்ன எதை உற்பத்தி பண்ண போறீங்க? அரசாங்கத்தினுடைய வேலை என்ன? போய் இதேதான் காமராஜர் கேட்டாங்க, கள்ளுக்கடையை திறந்து வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் நடத்தலான்னு. அது காமராஜர் தெளிவா சொன்னாராம், அப்பங்களை குடியாரனாக்கிட்டு பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுத்து என்னையா பயன்றாங்க? இங்க பிள்ளைங்களுக்கு படிப்பும் கிடையாது, அப்பங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடையாது, குடிகாரங்களை வந்து சாக வேண்டியதான். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்துல நடந்த சாவுகளை பாத்தீங்கன்னா, குழந்தைங்களை தூக்கி தண்ணியில போட்டுட்டு பொம்பளைங்க பெண்கள் செத்த சாவை பாத்தீங்கன்னா 100 கணக்குல வந்திருக்கு. ஏன் சாத்தாங்க அப்படின்னு கேட்டா, போன முந்தா நாள் 4 நாளைக்கு முன்னாடி 3 மாச பெண் குழந்தைய கையில வச்சுட்டு ஒரு பெண்ணு தண்ணிக்குள்ள குதிச்சுட்டாங்க. எங்க இங்க இதுக்கு திருவண்ணாமலை பக்கத்துல செஞ்சியில உள்ள குதிச்சுட்டாங்க. அவங்களை தூக்கி காப்பாத்துறாங்க, குழந்தை செத்து போச்சு. என்ன மது? அவங்க சொல்றாங்க, என் புருஷன் குடிச்சிட்டு வந்து முதல்ல டெய்லி என்ன டார்ச்சர் பண்றான், என்னால வாழ முடியலன்னு. இங்க என்ன நடந்தது? போன மாசம் என்ன நடந்தது? ஒரு ஆட்டோ டிரைவர் அவங்க பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணோடனே மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்கிட்டு அந்த பொண்ணு செத்து போடுது. அதை பார்த்து இருந்தாலும் என்ன செய்யறதே தெரியல. 2 குழந்தைங்க நிக்கிறாங்க, மாடியில இருந்து குச்சி இருந்தாலும் செத்து போனான். 2 பிள்ளைங்க அனாதை. இப்படி 1000 கணக்கெடுப்பு சொல்ல முடியுங்க. மதுரையில ஒரே பள்ளிக்கூடத்தை சேர்ந்த ஒரு 4-5 கிளாஸ்ல போய் எடுக்கும் போது 150 பேர் அப்பா இல்லாத குழந்தைங்க. யாருடனா அப்பா அப்புறம் குடிச்சிட்டு சேர்த்தாங்க. என்ன நடந்தாலும் இப்ப இந்த மதுவின் கொடுமையால் இது அதிகரிச்சிருக்குங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? நிச்சயமா அதிகரிச்சிருங்க. இவங்க எதுக்கு இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்னமோ நாங்கெல்லாம் மது கடையை திறந்து வச்சுட்டு தான் இருக்கணும்னு சொல்ற மாதிரி. கொஞ்சம் பேசிக்கிறேன், ஏன்னா வந்துட்டேன்ல. அதாவது நல்லா பேசிட்டு இருக்காங்க, நாங்க பாட்டு உட்காந்து. நீங்க சொன்னீங்களா, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்றதுக்கு நான் ஒருத்தனால தான் முடியும். ஏன்னா நான் வந்து 3 முதலமைச்சர் காலத்திலேயே மது விலக்கு பிரிவுல மது ஒழிக்கக்கூடிய ஜெயலலிதா. ஆமா 3 பேர் இருந்தவர். எனக்கு தெரியும் எதனால ஃபெயிலியர் ஆகுது, எதனால அவங்க ஓபன் பண்ணாங்கன்னா. அதை நான் சொல்றதுக்கு நான் அனுமதிக்கணுமா இல்லையா? அதாவது மது பழக்கங்கிறது மக்களுக்கு இதோட ஊன்றி போச்சு. சில பேருக்கு வந்து அவருடைய தொழிலே, சில பேர் கழிவு நீரை சுத்தம் பண்றவங்க இருக்கிறாங்க, பிணவரையில வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, இரவு பகல் முழுக்க வேலை செஞ்சுட்டு வர்றவங்க இருக்காங்க. அவனால எல்லாம் சாயந்தரம் ஆச்சுன்னா குடிக்காம இருக்க முடியாது. அந்த மாதிரி குழியில் இறங்குறவர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் சொல்றீங்க. துப்புரவு தொழிலாளர்கள் அவர்கள் எல்லாம் வந்து இதை குடிக்காம இருக்க முடியாது. குடிச்சாதான் அதனால இறங்கி வேலை செய்ய முடியும். அந்த நீங்க கொஞ்ச நேரம் வாயை மூடுங்க. இல்லங்க, நான் வரல, எந்திரிச்சு போயிடுறேன். இவரை பேச சொல்லுங்க. என்ன அவர் பேசிட்டு இருக்காரு, நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தா பேசாம இருக்காரு. உண்மையை பேசணுங்க, சும்மா என்னமோ சரித்திரம் படிக்கல. நான் என்ன சொல்றேன், பிணவரையில் வேலை பார்ப்பவர்களாம் குடிக்க வந்து நிர்பந்தப்பட்ட குடிக்காம பண்ணவே முடியாது. நிர்பந்தம் இல்லங்க, அந்த ஸ்மெல்ல தாங்கிட்டு அவரால வேலை செய்யணும்னா அதற்கு குடிச்சுதான் ஆகணும். அப்படிதான் இருக்காங்க. அவங்கள போய் நீங்க வந்து பாருங்க, இன்னைக்கு போய் பாருங்க. உண்மை அது இல்லாமல் இருக்க முடியுமா? அவர்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்ல தாங்கி பண்ணணும்னா அது தேவைப்படுது. அதை போய் நம்ம போய் கொஸ்டின் பண்ண முடியும், ஏன் நீ குடிக்கிறேன்னு கேட்க முடியாது. அதுக்காக பண்றாங்க. அந்த மாதிரி பழகி இருக்காங்க. இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு வந்து இருக்கிறவங்க கொஞ்சம் அளவோட இதே மார்ச்சோரி பிரச்சனை வேற நாடுகள்ல வர்றது இல்லையா? எல்லா இடத்துலயும் இருக்குங்க. அதாவது இப்ப இந்த இடத்துல இல்ல, எல்லா இடத்துலயும். அப்ப வெளிநாடுகளிலும் இதே மாதிரி போதையை பயன்படுத்தி தான் தொழிலாளர்கள் வெளிநாட்டுல சாதாரணமாவே குடிக்கிறாங்களா? அவங்க எல்லாம் வந்து என்ன கொஞ்சம் இந்த தொழில் செய்யணும் மது அருந்தினாதான் செய்யணுங்கிற நிலைக்கு வர்றாங்க. நீங்க சொல்லி ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனை. ஏன்னா ஆனா நான் என்ன கேட்கிறேன், அப்ப மார்ச்சோரியனுடைய நிலை அப்படி இருக்கா, வெளிநாடுகள் எப்படி இருக்குன்னு கேக்குறேன் நான். மார்ச்சோரிய நிலைன்னா அந்த ஸ்மெல்
அடிக்கிற இடம், பேட் ஸ்மெல் அடிக்கிற இடம். அதை வந்து அந்த அழுகிய பிணங்களை கூட அவங்க எடுத்து பண்ணணும். அப்படி பண்ணும்போது அரசு மார்ச்சோரியா அவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க. அது ஒரு முக்கியமான பிரச்சனை இல்லையா? சரி, நீங்க அப்ப அந்த மக்களை அவங்க கவனிக்கல. அரசு அழுகுன பிணம் வாட அடிக்கிறதுக்கு அரசு என்னங்க பண்ணும்? இல்ல, அந்த இடத்தை எவ்வளவு இதா இடம் சுத்தமா இருக்கலாம், பிணம் சுத்தமாவா இருக்கும். அழுகி இப்ப நம்ம வந்து இப்ப இதுல கிடக்கு, குளத்துல கிடக்கு, ஒரு பண்ண 4 நாளா அழுகி கிடக்கு, 1 மாசமா அழுகி கிடக்கு, புரியுது. கொண்டு வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டாடுறாங்க. சொல்றது வந்து நீங்க என்னதான் சுத்தமா வச்சாலும் அந்த பிணத்துக்கிட்ட போய் துப்புரவு தொழிலாளர்கள் மலக்களத்துல இறங்குறவங்க எல்லாம் கண்டிப்பா குடிப்பாங்கிறது உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இதை எப்படி நம்ம வந்து அங்கீகரிக்க முடியும்னு கேக்குறேன். இவங்க எல்லாம் குடிப்பாங்கிறத நம்ம எப்படி அங்கீகரிக்க சொல்லுங்க? அந்த மாதிரி அப்படிப்பட்டவர்கள் நீங்க மதுவிலக்குன்னு ஒண்ணு கொண்டாந்தீங்கன்னா அவர்கள் செய்யறது குற்றமாகி விடுது. புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க எவ்வளவுதான் நீங்க மதுவிலக்கு கொண்டாந்து போது என்ன பண்ணுவாங்கன்னா, தெரியாம போய் எங்கேயாச்சும் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு வந்துருவாங்க. கள்ளச்சாராயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்க, எங்கடா கெமிக்கல் கிடைக்குதுன்னு அதை வாங்கி வார்னிஷ வாங்கி இது பண்ணி அடிமையாயிட்டா ஏதாவது ஒரு போதை கேட்பாங்க. அந்த மாதிரி நானே கேக்குறேன், இந்த மக்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் நீங்க வேற ஏதாவது அதை தான் கொண்டு வந்தோம். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மது எப்படி ஆல்டர்னேட்டிவ் ஆகும்? அது வந்து வேற என்ன கொண்டு முடியும்? அதாவது அதுக்கு தான் என்ன பண்ணாங்க, மலிவு விலை மது இந்த வந்து IMFங்கிறது வந்து ஓரளவு இதானது, சுகாதாரமானது. இது அளவோட சாப்பிட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கள்ளச்சாராயங்கிறது போட்டி போட்டு அது இதோட கெடுதி, அதை யாருமே நியாயப்படுத்த முடியாது. கள்ளச்சாராயங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, போட்டி போட்டுட்டு அதிக போதை கொடுத்தா அதனாலதான் கொண்டு வந்தாரா திருப்பி கள்ளச்சாராய சாவு கண்டிதான். ஆமா, அதேதான். எல்லா இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது கள்ளச்சாராயத்துல வந்து போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தன் நல்லா வியாபாரம் ஆகணுங்கிறதுக்காக போதை அதிகமா வந்து எதையாவது ஒரு கெமிக்கல், பள்ளிவாள் இதெல்லாம் போடுவாங்க. ஆமா, அதெல்லாம் சொல்றாங்க. பள்ளிவாள் இல்ல, கெமிக்கலே அதிகமா போடுவாங்க. இன்னும் சில பகுதியில, நாகப்பட்டினம்னு சில பகுதிகளை நான் இருந்தப்ப மதுக்கஷாயம்னு ஒண்ணு விற்கும். சாராயமே குடிக்க மாட்டாங்க. நீங்க சொல்றீங்க இதுல வந்து ஃபாரின் சாராயம் இதே விற்கும், கப்பல்ல இருந்து வந்து இது வந்துட்டா இது வந்துருங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். ஆனா அதை கட்டுப்படுத்த வேண்டியது அரசு காவல்துறையோட கடமை தானே. கட்டுப்படுத்துறதுக்கு முடியாதுங்க. கட்டுப்படுத்த இதை வந்து நம்ம இல்லன்னு வச்சுங்க, ஆல்டர்னேட்டிவ் இல்லன்னு வச்சுங்க, எங்கேயாச்சும் போய் காட்டு போட்டு இருக்கிறத டெய்லி இதே வேலையா சொல்ல முடியாது. இதே வேலையா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் அரசு தானே செய்யணும். அது மாதிரி செஞ்சதுதான் இது. அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வேண்டிதான். கண்டிப்பா இப்ப நீங்க துப்புரவு தொழிலாளர்கள் இவங்க மத்தியில அதிகமா ஆபத்தான ஒரு விஷயம், அந்த மக்களுக்கு நிர்பந்தம் இருக்கா? ஆபத்தான ஒரு விஷயம் சொன்னாரு. ஒரு நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன். ஆபத்தான ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. இது வந்து கட்டாயம் இது பலர் சொல்லி இருக்காங்க. என்னன்னா, நான் வந்து மனித கழிவுகளை மனிதர்கள் அகற்றக்கூடாதுன்னு வழக்கு 2008 போட்ட போது ஒரு விபரம் தெரிய வந்தது. நம்ம தமிழக அரசு மெட்ரோ வாட்டர் இருக்கிற சுவேஜ் வெல் இருக்கு, கிணறு இருக்கும், சாக்கடை கிணறு. அந்த கிணத்துல தான் வந்து டெஸ்ட் வைப்பாங்க. எல்லாத்துலயும் ஐடிக்கு ஒரு டெஸ்ட், மேசனுக்கு ஒரு டெஸ்ட், எலக்ட்ரிஷியனுக்கு டெஸ்ட், ஒரு இந்த மாதிரி ஊடகத்துக்கு வருதுன்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்கல்ல. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோமடத்தை கட்டிக்கணும், எல்லாருக்கும் தண்ணி குடிக்கணும், கட்டாயம் சாராயம் அடிக்கணும். சாராயம் அடிச்சு இடுப்புல கயிறை கட்டிட்டு அரசு நிறுவனத்துக்குள்ள நடந்த அநீதி, அரசு நிறுவனத்துக்குள்ள நடந்த சுரண்டல், அரசு அங்கீகரித்து செய்தது சுரண்டல். அது கேவலமான ஒரு விஷயத்த எந்த உலகத்திலையும் செய்யாத மனிதர்களை மதிக்காம அவனை சாராயம் கொடுத்து கோவணத்தை கட்டி இடுப்புல கயிறை கட்டி சாக்கடைக்குள்ள இறங்கி 1 2 3ன்னு எண்ணணும். அவன் எவ்வளவு நேரம் வந்து முக்குளிச்சு இருக்கானோ அப்போ அவன் பாஸ். அவன் முக்குளிச்சு இருக்க முடியாது, வெளியில வந்துட்டா அவன் ஃபெயில். அப்படித்தான் வந்து சாக்கடையில மனித நிலையில் அது தடை செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் 2008 தடை செய்யப்பட்டது. இன்றைக்கு மனித கழிவுகளை மனிதர்கள் ஆற்றக்கூடாதுன்றதுக்காக பாராளுமன்றம் போய் புதிய சட்டத்தை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்த, நாளைக்கு இந்த கேஸ் வருது ஹைகோர்ட்ல, இதை நடைமுறைப்படுத்தி அவர்கள் இந்த மறுவாழ்வு கொடுக்கணும்னு சொல்றாங்க. பிணவரையில ஆட்களை பயன்படுத்துறது, சாக்கடைக்குள்ள பயன்படுத்துறது, மனித கழிவு ஆற்றுறதுக்கு பண்றது, குப்பை என்றது, ஒரு சுரண்டலை, சாதிய சுரண்டலை, வர்க்க சுரண்டலை கொண்டு வந்து ஒரு சில மக்களை மட்டும் இந்த மாதிரியான வேலைகளுக்கு பணிக்கு எடுத்து அரசு துறையை மக்களும் பொது சமூகம் சேர்ந்து அவர்களுக்கு சாராயத்தை துருப்பு சீட்டா பயன்படுத்தி இவ்வளவு ஆண்டுகளாக நம்ம சுரண்டி கொண்டிருக்கிறோம். அது வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம். இது வேணுமா வேணாமான்னு பேசினா இத பத்தி பேசல, இது எல்லாருக்குமே தெரியுமே. மெட்ரோ வாட்டர் என்ன பண்ணுவாருன்னா, மெட்ரோ வாட்டர் கடை கட்டாயம் மூடியாகணும். இது பரிபூர்ண மதுவிலக்கா இல்ல மதுவிலக்கு இல்லங்க, மது கட்டுப்பாட்டு கொள்கை. முதல்ல என்ன தெரியுமா சொல்றேன், பாருங்க 2 விஷயம். கள்ள சாராயம் மெட்ராஸ்ல இருக்கிற ஜார்ஜ் டவுன்ல மொத்தம் 7 ஸ்கூல் இருக்குதுங்க. அந்த 7 ஸ்கூலுக்கு நடுவுல ஒரு சாராய கடை. அங்க வந்து கள்ள சாராயம் குடிச்சு செத்துருவான ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம், 7 ஸ்கூலுக்கு நடுவுல உள்ள பிள்ளைங்கெல்லாம், பிள்ளைங்கள்ட்ட முதல்ல சாராயம் போறதை தடுங்க. நீங்க 21 வயசுக்கு கொடுக்க கூடாதுன்னு சட்டத்தை எழுதி வச்சுட்டு சட்டத்தை நடைமுறை சட்டம் இருக்கு. 2003 இருக்கு. 21 வயசு கீழே கொடுக்க கூடாது அப்படின்னு இருக்குது. அப்ப இந்த 21 வயசு கீழே கொடுக்காம இருக்கிறதுக்கான நடைமுறை பண்ணுங்க. அந்த காலத்துல வந்து கள்ளசாராய சொல்ல ஒரு நாளைக்கு தமிழகத்தை 44 பேர் சாலை விபத்துகளை சாராங்க. ஒரு நாளைக்கு 210 விபத்துகள் ஏற்படுது.
போலியோல கால் ஊனமற்றவர்களோட இன்னைக்கு சாலை விபத்துல முதுகு தண்டு உடஞ்சவன், கண்ணு போனவன், கழுத்து உடஞ்சு போனவன், ஒரு கால் போனவன், ஒரு காய் போனவன், எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு நிர்கதியா இருக்குது. ஒரு ஆண்டுக்கு 70,000 விபத்துகள் சென்னை தமிழகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. 44 பேர் சாகுறாங்க. இதுல 60 விழுக்காடு சாவுகள் குடித்து விட்டு ஓட்டுவதனால. 20ஆம் நூற்றாண்டுலயே 1960 இவ்வளவு சாலை விபத்துகள் உண்டா? 2015 இவ்வளவு விபத்துகள் ஏற்படுகிறது. விரைவான போற மாதிரியான கார்கள் வாகனங்களை வாங்கி கொடுத்துருக்கோம் டெக்னாலஜி பேர்ல. அகலமா நாற்கர சாலையை கொடுத்துட்டு ஹைவேஸ்ல போற சாராயத்தை ஊத்தி கொடுத்தீங்கன்னா அவனும் பெட்ரோல் முதல்ல தள்ளி வைங்க. 1 கிலோமீட்டர் தள்ளி 1/2 கிலோமீட்டர் தள்ளி. இந்த கோரிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அவருடைய கோரிக்கை எல்லாம் நியாயமானது. அவர் முதலமைச்சர் ஆனா தான் இதை என்ன செய்யறது? முதலமைச்சராக தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்தாச்சா கொண்டு வர முடியும். இவர் பேசிட்டே இருக்க வேண்டியதான். இவர் தொடர்ந்து பேச வேண்டியதான். இவரை முதலமைச்சர் ஆக்குனா ஒரு கால் வேண்டாம் செய்ய முடியும். ஆனா தமிழக மக்கள் இவரை முதலமைச்சரா ஆக்க மாட்டாங்க. அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசுக்கு இப்ப கொடுக்கிற நெருக்கடி தேர்தலை முன்னிறுத்தி கொடுக்கிற நெருக்கடி. இவங்க எல்லாருமே அதுக்கு உடன்பாடு. இவங்க எல்லாமே ரொம்ப காலமா இதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே இவங்களும் அந்த வெள்ள தேர்தலை முன்னிறுத்தி செயல்படுறதுக்கு அதிமுக ஓட்டு போட்டவங்க. அதனால அரசு இதற்கான நடவடிக்கை கடுமையா எடுப்பாங்க. மாணவர்கள், இளம் பெண்கள், இளம் மாணவர்கள் 17-14 வயசுல குடிக்கிறத ஒரு அரசு தடுக்க வேண்டியது ஒரு தார்மீக கடமையில இவங்க எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. கண்டிப்பாக அரசு 18 வயசு கீழ இருக்கணும், கொடுக்கூடாதுன்னு சட்டம் போட்டுருங்க. சட்டம் போட்டு அந்த சட்டப்படி தான் எல்லாமே அது நீங்க கொடுத்தா என்ன செய்ய முடியும்? யாராவது வாங்கி ஸ்கூல் யூனிஃபார்மோட பையன் கிடைக்காது. அது எப்படி கொடுப்பாங்க? சட்டம் இருக்கையில செய்வாங்களா? சொல்லிட்டு இருக்க வேண்டியது. அமைச்சர் என்ன சொல்றாரு? ஸ்கூலுக்கு பக்கத்திலோ கோயில்களுக்கு பக்கத்திலயோ இந்த மாதிரி கிடையவே கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. அமைச்சர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கிறது அர்த்தமே இல்ல. அமைச்சர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அப்ப நீங்க கேமரா எடுத்து குடிச்சிட்டே இருக்க வேண்டியது. கண்டிப்பா இப்ப நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்க கூடாதுல இருக்கு. இல்ல கண்டிப்பா என்ன பண்ண போறீங்க? இல்ல கண்டிப்பா நம்ம பக்கத்துல இருக்கு. என்ன பண்ண போறீங்க? நிறைய கருத்தா சொல்லிட்டே இருப்பாரு. ஒரே ஒரு விஷயம் தாங்க, அமெரிக்கா உட்பட மதுவிலக்கு அமல்படுத்தின நாடுகள் தான். ஆனா யாரால அங்க சக்சஸ் ஆகலன்னு தான் சொல்றாங்க. நிறைய இடங்கள்ல ஆகல. ஏன் அப்படின்னா மதுவிலக்கை சக்சஸ் பண்ண விடாம ஆக்குறதுக்கான கோஷ்டி யாருன்னா இந்த பணக்கார வர்க்கமும் அரசியல்வாதிகளும். தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லா நாடுகளும் தான் பணக்கார வர்க்கமும் அரசியல்வாதிகளும் தங்களுக்கான லாபத்தை நோக்கமாக வைத்துக் கொண்டு அமெரிக்காவிலே 1920 அமல்படுத்தும் போது என்ன நடந்தது? இவங்க ஒரு வருஷம் என்னன்னா இறக்குமதி பண்ண முடியும், எப்படி எல்லாம் மக்களை கடுக்க முடியும், எப்படி எல்லாம் கூட்டம் கூட்டமா கொலை செய்ய முடியும் செஞ்சு முடிச்ச பிறகுதான் அமெரிக்க அரசாங்கம் அமல்படுத்த வேண்டாம் தூக்கி போட வச்சாங்க. அதான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. காவல்துறை மிகச்சரியாக தன்னுடைய வேலையை செஞ்சா, அரசு மிக கடுமையோட சில விஷயங்களை செஞ்சா, அமெரிக்கால எப்படி 20 வயசு ஜார்ஜ் புஷோடைய பொண்ணு குடிச்சாலும் தூக்கி உள்ள போடுறான். அப்படி நம்ம ஊர்ல இருக்குமா? 20 வயசு புள்ள அவன் ஸ்கூலை தவிர மத்த இடத்துக்கு வண்டி ஓட்டிட்டு போனா பிடிச்சு உள்ள போடுறான். நம்ம ஊர்ல நடக்குமா? அதான் நம்ம ஊர்ல நடக்காது. அப்படி இருக்கிற வரைக்கும் இங்க பிரச்சனை இருக்கதான் செய்யும். அங்க மது கடைகள் இருக்கான ஒரு ஒழுங்கு இருக்கு, ஒழுங்கு இருக்கு, சட்டத்திட்டமோட இருக்காங்க. இங்க ஒழுங்கே கிடையாது. மது குடுக்கறதுல பயங்கரமான பிரச்சனைகள் இருக்காங்க. இன்னொன்னு, இங்க இருக்கிற இளைஞர்களுக்கான வரையறை சொன்னாரு. 17 வயசுக்குள்ள எங்க வீட்டுல அத்தனை பேர் ஸ்கூல் டீச்சர்ஸ். 7ஆவது பையன் குடிச்சிட்டு வந்து உட்காரான், 10ஆவது பையன் குடிச்சிட்டு வரான். அவங்க அப்பாட்ட வாங்கிருக்க மாட்டான், அவங்க அண்ணன் தம்பிட்ட வாங்கிருக்க மாட்டான், வேற யார் வாங்கி கொடுத்திருப்பா? அவங்க ரோட்ல இருக்கிற மாமைங்க, 20 வயசு மேல இருக்கிற மாமைங்க வாங்கி கொடுத்திருப்பானுங்களா? அப்ப இந்த குழந்தைங்க குடிக்கிறது எப்படி? அந்த குழந்தைங்க வாங்கிட்டு வைக்கிறாங்க. அப்ப அதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் வேணும் அரசாங்கத்திட்ட. நாம என்ன கேட்கிறோம்? முழுமையா எல்லா கடையும் ஒரே நாள்ல மூடிடுறோம். அது சாத்தியம் கிடையாது. நம்ம அதை சொல்லல. அப்படி ஒரு கோரிக்கை தான் வைக்கிறாங்க. பரிபூர்ண மதுவிலக்கு அப்படின்றது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை நோக்கி இடதுசாரிகள் அப்படி வைக்கல. நான் கவனிச்ச வரையும் மற்ற கட்சியில் போராடிய கட்சிகள் பரிபூர்ண உடனே மூடு. பரிபூர்ண மதுவிலக்குனா என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை நோக்கிய செயல்பாடாத அரசாங்கத்துக்கு வேணும்ல. இவ்வளவு தூரம் போராடின பிறகும் அரசு எதையுமே கண்ணுல காதுல வாங்கிக்காம அமைதியா இருக்கிறது. நீங்க இவன் சொல்லும் போது அரசு அதான் மீண்டும் மீண்டும் சொல்லுது. இப்ப உங்க அனைவருக்கும் டார்கெட் அதிமுகங்கிற ஒரு டார்கெட். சோ தேர்தல் நேரத்துல இவங்க இவ்வளவு பரபரப்பா பண்றாங்க. இவங்க இந்த கூட்டணிக்கு ஒரு தேர்தல் நோக்கம் இருக்கு அப்படிங்கறத அவங்க கற்பிக்கிறாங்க. பொதுவாக இங்க இருக்கிற எதிர்க்கட்சிகள் கூட்டணி வச்சுட்டு தேர்தலை சந்திக்கிறதுக்கான ஒரு வியூகமாக இதை பார்க்கட்டும். அதுல மாற்று கருத்து எனக்குமே இல்ல. அதர் கட்சிகள்லாம். ஆனால் மக்களுடைய தன்னெழுச்சியான போராட்டத்தை நீங்க கொச்சப்படுத்தக்கூடாது. மாணவர்களுடைய தன்னெழுச்சியான போராட்டத்தை நீங்க கொச்சப்படுத்தக்கூடாது. இடதுசாரிகளும் மற்றவங்களும் வருஷம் பூரா போராடிட்டு இருக்கோம். நான் போட்ட கடைகள் உண்டு.
வருஷம் பூரா நாங்க போட்டு போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த குடிக்கு எதிராகவும் அங்க இருக்கிற பல கடைகளை நாங்க போராட்டம் பண்ணி அகற்றின கதைகள்லாம் உண்டு. கடந்த 10 வருஷமா அந்த இப்ப டாஸ்மார்க் எதிரான போராட்டங்கள்ல நேரடியா நான் நின்னவன். அப்ப பல கடைகளை நாங்க அந்த இடத்த விட்டே துரத்தி இருக்கோம். அப்படி எல்லாம் மக்கள் போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு என்னமோ 2 மாசத்துல இன்னைக்கு மக்கள் எல்லாம் எழுச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்றதெல்லாம் இல்ல, காலங்காலமா நடக்குது. இன்றைக்கு திமுக வந்து மதுவிலக்கு அரசியலை கொண்டு சொன்னதற்கு பிறகுதான் இந்த எழுச்சி இந்த இவ்வளவு விஷயங்கள் வருது அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 10-12 வருஷமா நான் மது தொடர்பா விஷயங்கள் பேசிட்டு இருக்கேன். கல்லூரியா போய் பேசிட்டு இருக்கேன். அரசுக்கு எவ்வளவு தடவை கோரிக்கை வச்சிருக்கேன், எத்தனையோ தடவை பத்திரிகைகள் எழுதிருக்கேன், எத்தனையோ தடவை டிவியில் பேசியிருக்கேன். தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. சொல்றாங்கல்ல, நீங்க நான் முதலமைச்சர் ஆக முடியாது. இந்த முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தவன் நானும் ஒருத்தன். 2011 ஓட்டு போட்டவன் இந்த அம்மாக்காக ஊர் ஊரா அதிமுக கட்சி தொண்டர்கள் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால திமுக எதிரான வேலையை ஆரம்பிச்சவன் தான். என்னாலையும் ஒரு 1000 ஓட்டு வந்திருக்கும், புரியுதா? நாங்க 2010-9 திருமங்கலம் ஃபார்முலாவையும் அந்த ஊழல் அழகிரி அரசியலை வந்து ஒழிக்கணுன்றதுக்காக மாற்று இல்லைன்றதால இந்த அம்மாவுக்கு ஓட்டு போடுறதுக்காக ஊரா போனவங்க தாங்க. அதனால எங்களுக்கு தார்மீகம் உண்டு. இப்பவும் அம்மா பெர்மனண்டா முதலமைச்சரா இருக்கட்டுமே, மது கட்டுப்பாட்டு கொள்கையை கொண்டு வரட்டும். நாங்க மதுவை கட்டுப்படுத்துறோம், குழந்தைகளை காப்பாத்துறோம், இளைஞர்களை காப்பாத்துறோம், மக்கள் நலன் சார்ந்து ஒரு மது கொள்கையை கொண்டு வருவோம்னு சொன்னாங்கன்னா நான் அடுத்த ஓட்டு இவங்களுக்கா போட்டு இவங்களுக்கா முன்னாடி வாக்கு வாங்கி தரத்துக்கு தயாரா இருக்கேன். அதனால மக்கள் எழுச்சி இருக்குது, அதுல அரசியல் இருக்குது. அரசியல் இருந்தா தப்பு கிடையாது. நம்ம தண்ணீர்லயும் அரசியல் இருக்கு, மின்சாரத்திலயும் அரசியல் இருக்கு, சாராயத்திலயும் அரசியல் இருக்கு. அரசியல் மக்களுக்கு அரசியல் உணர்வு வேணும். பக்கத்துல இருக்கிற கேரளாவில் இருக்கிற உணர்வு நம்ம மக்களுக்கு வேணும். ஒரே ஒரு நிமிஷம், இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, யாருக்கு நம்ம வந்து 3000 கடைகளை மூட சொல்லி போலீஸ்காரங்க அறிக்கை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி, அது நானும் படிச்சேன், பத்திரிகையிலும் படிச்சேன், நெட்லயும் நான் படிச்சேன். அதுக்கு இன்னொரு விஷயங்கள் கூட சமூக வலைத்தளங்கள்ல வருது. ஏன் அப்படின்னா, வருகிற சுதந்திர தினத்தை அன்னைக்கு கூட ஒருவேளை இவ்வளவு பெரிய போராட்டத்தை பார்த்த இந்த அம்மா வந்து பாதியாக குறைத்துக் கொள்வோம் இப்படி ஒரு அறிக்கை வந்திருக்கு இவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு. ஏன்னா எதிர்க்கட்சி சொல்லி நான் செய்யல, இவங்க கொடுத்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ கொடுத்த அறிக்கையில் நான் செஞ்சேன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு என்ன பேசுறது. ஏதாவது பேசுறதுக்கு வழி இருந்தா பேசலாம். அவங்க பேசுறதுல எல்லாம் வந்து இங்க என்னமோ இங்க நடக்கிறது எல்லாமே மோசம், இவங்க ஒரு ஆளு தான் அவங்க கரெக்ட்ங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்படி முதல்ல தவறு. அதாவது உரிமை, ஒரு படத்துல சொல்லுவாங்க, உரிமையோ உரிமை என்று ஏலம் போட்டான்னு சொல்லி கடமைன்னு செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் தனிப்பட்ட முறையில் காவல்துறை என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்றது, அதாவது தனியா ஒரு அவங்க போலீஸ் துறைக்கு அந்த உரிமை வேணும்னு தான் கேக்குறாங்க. போலீஸ் துறைக்கு சங்கம் நாங்க வந்து வெஸ்ட் பெங்கால் மாதிரி இங்க வேணும் சங்கம் போலீஸ்காரங்க இருங்க, கொஞ்சமாச்சு அவங்கள பேச உரிமைன்னு சொல்றாங்களே தவிர எத்தனை அதுல எவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் பேசிருப்பேன். நீங்க எனக்கு வாய்ப்பே கொடுக்கல. எங்களுக்கு சிரமம் மெயினா அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாம போறதுக்கு பொதுமக்கள் தான் காரணம். எவ்வளவு பேர் இப்ப இன்னைக்கு உடைக்கிறாங்களே, என்னைக்காச்சும் ஒரு கள்ளச்சாராயம் விற்கிற வீட்டுக்கு முன்னாடி இவங்க குரல் கொடுத்துருக்காங்களா? அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீதான் வேலைம்பாங்க. எத்தனை பேர் அதாவது ஊர்ல பொதுவுல பணத்தை வாங்கிட்டு ஏழை விட்டு அவனை விற்க விட்டுருவாங்க. போய் பார்த்தா கள்ளச்சாராயம் வீட்டுல அவன் வீட்டுல கள்ளச்சாராயம் இருக்காது, அவன் இருக்க மாட்டான். நாங்க போய் தேடிட்டு வருவோம். பொம்பளைங்க இன்னைக்கு தாய்க்குளங்கிறாங்க. கள்ளச்சாராயம் விற்கிறது அத்தனை பேருமே தாய்க்குளம் தான். அவங்கள ராத்திரி சாயந்தரம் 6 மணிக்கு மேல நாங்க கொண்டாட முடியாது. இவ்வளவு சிரமங்களை நாங்க கள்ளச்சாராயம் விற்கும் போது ஃபேஸ் பண்ணிருக்கோம். நாங்க பாட்டுக்கு ராத்திரி எல்லாம் போய் அலைஞ்சு பிடிச்சு கொண்டாந்து கேச போடுவோம், குண்டாஸ் ஆக்ட் போடுவோம், கட்சியில வெளியே வந்துட்டான்னு அட்வைசரி போர்டுல வெளியே விடுவீங்க. எவ்வளவு சிரமங்கள். ஆனா இப்ப இந்த கள்ளச்சாராய கேஸ் குறைஞ்சிருக்கு, டாஸ்மாக்னால குறைஞ்சிருக்கு, கள்ளச்சாராயம் குறைஞ்சிருச்சு. உண்மையிலே இப்ப இந்த இதனால கள்ளச்சாராயம் குறைஞ்சிருச்சு. ஆனா இவங்க சொல்றது மாதிரி அதிகமாயிடுச்சு, குடிக்கிறவங்க தொகை அதிகமாயிடுச்சு. ஏன்னா சாதாரணமா கடையில இருக்குன்னு சின்ன சின்ன பையங்களாம் போய் குடிக்கிறாங்க. அதை வந்து யாரும் நாங்க இல்லைன்னு சொல்லல. கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு இது அரசுக்கு இருக்கா? அதான் கேக்குறாங்க. கட்டுப்படுத்த பரிபூர்ண மதுவிலக்கே விட்டுருங்களேங்க. பரிபூர்ண மதுவிலக்க பத்தி இப்ப பேச வேணாம். குறைந்தபட்ச வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள், இந்த சின்ன பசங்க குடி இது கட்டுப்படுத்த. டார்கெட்டை பத்தி சொன்னாங்க, அதுக்கு நான் சொல்லணும். டார்கெட்டை பத்தி சொல்றாங்க இல்லையா? டார்கெட் எதுக்கு பிக்ஸ் பண்றாங்க கேட்டீங்கன்னா, கள்ளச்சாராயம் வந்துடக்கூடாதுதான். இப்ப என்ன பண்ணுவாங்க? என்ன சிரிக்கிறாரு, என்ன தெரியவருக்கு சிரிக்கிறாரு, நீங்க பேசுறதுக்கு மது நுகர்வோர் வர வாய்ப்பு இருக்குல்ல. டார்கெட் பண்ணும்போது புதுசா மது நுகர்வோர்களை உருவாக்க வாய்ப்பு இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் நீங்க நினைக்கிறீங்க அது அர்த்தம் இல்லங்க. டார்கெட்ல இப்ப ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இவ்வளவு பேர் விக்கிறாங்கன்னு சொன்னா அதே அளவுக்கு இருக்கணும், அல்லது அதிகமா இருக்கணும், இல்ல குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னாக்கா குடிக்கிறவங்க இது என்னன்னாக்கா அந்த மது கடையில தவறு நடந்துடக்கூடாது. என்ன பண்ணுவாங்க? அந்த மது விற்கிற ஆளுங்களே வெளியில இருந்து, இந்த பார்டர்ல இருந்து, வேற மற்ற மாநிலத்தில இருந்து வந்துடலாம். வந்து வித்துச்சுன்னா என்ன ஆகும்? குறைச்சி வித்ததா காட்டுவாங்க. இல்ல அவர்களே என்ன பண்ணுவாங்க? பார்ல தண்ணியை ஊத்தி கொடுத்துட்டு பண்ணுவாங்க. இந்த மாதிரி அங்கு தவறு நடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த டார்கெட் பிக்ஸ் பண்றாங்களே தவிர நீ நிறைய விற்கணும், நீ போய் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு வான்னு வெளியில அனுப்பல. அந்த கடையில
தன்னுடைய சுய விருப்பத்தை மற்ற கட்சிகளுக்காக பேசியிருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகம் மிக நலமாக இருக்கிறது. அதாவது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இங்க நடத்துற அரசியல் இந்த போராட்டங்கள் அரசியல் பின்னணி உள்ளது, அரசியல் கலந்தது. அவங்களுக்கு தெரியும் இதை எப்படி கட்டுப்படுத்தணும், எப்ப கட்டுப்படுத்தணும். கண்டிப்பாக கட்டுப்படுத்துவாங்க. கட்டுப்படுத்த நேரம் இன்னும் இல்ல கண்டிப்பாக கட்டுப்படுத்துவாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்ப கட்டுப்படுத்தணும், கட்டுப்படுத்துவாங்க. அதனால இதுல தேவையில்லாம உங்களுடைய அரசியல் நீங்க செய்யக்கூடியதுக்கெல்லாம் பார்த்து அவங்க கட்டுப்படுத்தணுங்கிற நோக்கம் அவங்களுக்கு என்ன? அவங்க அரசாட்சிக்கு வந்திருக்காங்க, 5வது முறையாக முதல்வராக வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மளை விட அதிக அறிவு இருக்கு, விளக்கம் இருக்கு. அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸும் இருக்கு. அதனால அவங்களுக்கு அது தெரியும். கண்டிப்பாக அதை செயல்படுத்துவாங்க. அதுல எந்த மாற்றம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த மாதிரி அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா முதல் கட் அவுட் நான் தான் வைப்பேன். கண்டிப்பா. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த மதுவிலக்கு போராட்டங்களுக்கு பின்னால் அரசியல் இருக்கிறதா? மக்கள் தன்னெழுச்சியாக நடத்துகிறார்களா? காவல்துறை 3000 கடைகளை மூட சொல்லி பரிந்துரைத்ததா? அதற்கு பின்னால் காவல்துறையினுடைய வேலைப்பளு ஒரு காரணமாக இருக்கிறதா என்பதெல்லாம் குறித்து பல்வேறு தளங்களில் விவாதம் நடைபெற்றது. குறைந்தபட்சம் மதுவை கட்டுப்படுத்துதல் என்கின்ற கொள்கையாவது அரசு முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பரிபூர்ண மதுவிலக்கு உலகத்தில் எங்கும் சாத்தியமில்லாத சூழலும் கூட அதை நோக்கி நகர வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது என்கின்ற வாதம் இங்கு முன்வைக்கப்பட்டது. அரசு அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்ற என்கின்ற பதிலும் இந்த விவாதத்தில் முன்வைக்கப்பட்டது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்த பெண்ணிய செயற்பாட்டாளர் சுந்தரவல்லி அவர்களுக்கும், தமிழ் மாநில முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய ஷேக் தாவூத் அவர்களுக்கும், காவல்துறை முன்னாள் அதிகாரி கருணாநிதி அவர்களுக்கும், சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.